சிலபஸ்ல அடுத்து வந்து என்ன இருக்கு? சோசியோ எக்கனாமிக் சர்வே. தேர்ட் என்ன இருக்கு? சோசியோ எக்கனாமிக் சர்வே அண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் பிக், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். ஸ்டேட்டஸ் ஆஃப் பிக், ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ். ஆக்சுவலா இந்த டைம் மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே பிரச்சனையா ஃபீல் பண்ணது எக்ஸ்டென்ஷன். எக்ஸ்டென்ஷன் என்னமா பிரச்சனை அப்படின்னு கேட்டா, சார் படிச்சு பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு சார். இப்போ படிக்கும் போதே வந்துட்டு தெளிவா என்ன டிஃபரன்ஸ், ஒண்ணுக்கும் ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத தெளிவா படிங்க. 3 பேர் 4 பேர் எழுதிருக்காங்கம்மா கமெண்ட் ஸ்டூடெண்ட். தெரியல, நல்லதா எழுதிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த ப்ராப்ளம் வந்து யாரும் பாதி போட்டேன். பட் ஆனா முழுசா டைமும் பத்திருக்காது. நம்ம இங்க உட்காந்து கூல் மைண்டா போடுறதுக்கும் அங்க அந்த ஸ்பாட்ல நம்ம திங்க் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. பட் அந்த ப்ராப்ளம் எல்லாரும் அந்த ஒரு கம்பல்சரியில வந்துச்சு இல்ல, அது கொஞ்சம் பிரச்சனை ஃபேஸ் பண்ணாங்க. பட் மத்த கொஸ்டின் எல்லாமே வந்துட்டு மோஸ்ட்லி பிவைக்யூ இல்ல டெஸ்ட் சீரியஸ்ல கொடுத்தது இல்ல நோட்ஸ்ல இருந்தது அந்த மாதிரி தான் இருக்கு. நீங்க பார்த்ததுல எந்த ஏரியா பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்க பிவைக்யூல, அதாவது இந்த 2024 ஆப்ஷனல் டெஸ்ட்? சிக்பியோட பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ். பட் அதை நீங்க விட்டுட்டு கூட நீங்க இன்னொரு கொஸ்டினுக்கு போயிருக்கலாம். விட்டுட்டு கூட இன்னொரு கொஸ்டின் போயிருக்கலாம். சிக்பியோட பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் நடத்தலையா மேம்? ஓகே, இன்னும் அக்ரானமி வரல. வேற எந்த கொஸ்டின் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? பேப்பர் 2ல எந்த டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணீங்களா? கொஸ்டினா பார்க்கும்போது ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும், எழுதியும் பார்க்கணும் ஆன்சரா. ஓகே, தேர்டா என்ன இருக்கு? சோசியோ எக்கனாமிக் சர்வே, மார்ஜினல், ஸ்மால், பிக் ஃபார்மர்ஸ், லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்லாம் என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க, அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத வந்து தேர்ட் டாபிக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் சர்வே இல்ல சோசியோ எக்கனாமிக் சர்வேனா என்ன மீனிங்? சோசியோ எக்கனாமிக் சர்வே யார் எடுப்பா? எந்த இன்ஸ்டிடியூஷன்ல ஆர்கனைசேஷன் எடுக்கும்? எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்பாங்க? ஓகே, எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் எடுப்பாங்க? சர்வே இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்களா? உண்மையிலேயே நம்ம சர்வேக்கு தான் ஆன்சர் பண்றோம்னே தெரியாம ஆன்சர் பண்ணிருப்பீங்க. உங்களோட பிஸி ஷெடியூல்ல ஏதாவது ஒன்று ஆன்சர் பண்ணிட்டு போயிருப்பீங்க. ஸோ இதுல இருந்து கேட்ட பிவைக்கு இதெல்லாம், வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்? புரியுதுங்களா? வாட் ஆர் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்? வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் இன் திஸ் ரிகார்ட்? லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் என்னமா பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க? அவங்க வாழ்க்கையே பிரச்சனை தான். லேண்ட் இல்லை அப்படின்னா லைஃபே பிரச்சனை தான் அதுக்கப்புறம். ஆனா கேட்கறது ஆன்சர் எழுதும் போது கரெக்டா கன்வே பண்ணணும், ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணாம. என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க யோசிச்சு ஏதாவது சொல்லுங்க. கடை டெப்ட் ட்ராப் மாட்டிப்பாங்க. முதல்ல இன்னொன்னு, கடனே கொடுக்க மாட்டாங்க நம்பி. கடன் கொடுத்தாதானே டெப்ட் ட்ராப்ல மாட்டுறது. இந்த அடமானம் வச்சு அந்த மாதிரி கேட்பாங்கல்ல, ஸோ அவங்க போறது வந்துட்டு இவங்ககிட்ட தான், மணி லெண்டர்ஸ்க்கு தான் போக முடியும். என்னம்மா சொல்றீங்க? இன்ஹெரிட்டட் டெப்ட். ஓகே, ஆமா. பாண்டட் லேபர்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை. செகண்டா இருக்கிறது ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். டிஸ்கிரைப் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மார்க் கேட்டிருக்காங்க. மார்ஜினல் ஃபார்மர்னா எவ்வளவு லேண்ட் இருக்கிறதுமா மகாலட்சுமி? 1 ஏக்கரா? லெஸ் தென் 1 ஹெக்டேர். ஒன்னு ஏக்கர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு ஹெக்டேர்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெஸ் தென் 1 ஹெக்டேர் இருந்துச்சுன்னா மார்ஜினல். ஸ்மால்னா அப்படி நீங்களே சொல்லுங்க.
5 ஏக்கரா இல்ல 5 ஹெக்டரா? பாருங்க என்னன்ட்டு. நிறைய படிக்கும்போது சிம்பிளான கான்செப்ட்டுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். என்னப்பா சொல்லுங்கப்பா. நீங்க கூகுள்ல கூட யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. மார்ஜினல் சொல்றது மட்டும் சொல்றேன். மார்ஜினல் ஃபார்மர் வந்து 85% இருக்காங்க நம்ம கண்ட்ரியில. ஸ்மால் ஃபார்மர் தான் அதிகமா இருக்காங்க. மார்ஜினல் ஸ்மால் ஃபார்ம். அதான் ஓகே. ஓகே. வாட் யூ மீன் பை வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ்? பார்த்துட்டு இருங்க, கேட்பேன். வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ்? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு முடிவுக்கு வந்தீங்களா இல்லையா? 1 to 2 புரியுதுங்களா? லெஸ் தென் 1 என்ன? மார்ஜினல். 1 to 2 ஸ்மால். இன்டர்வியூல இதுதான் செக் பண்ணுவாங்க. எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க, எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க அப்படின்னு தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ஹெக்டர் கன்வர்ஷன் இந்த டைம் சிசாட்லயும் வந்துருந்துச்சு. நம்மளோட ஆப்ஷன்லயும் இந்த ஹெக்டர் கன்வர்ஷன் தேவைப்பட்டுச்சு. எந்த இடத்துல தேவைப்பட்டுச்சு? அந்த ப்ராப்ளத்துல தேவைப்பட்டிருக்கு. அந்த ப்ராப்ளத்தை நீங்க சால்வ் பண்ண முயற்சி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தேவை, அந்த ஹெக்டர் கன்வர்ஷன் தேவை அப்படின்றத ஃபீல் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி சிசாட்லயுமே 1 ஹெக்டருக்கு வந்து எவ்வளவு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ்? discuss their benefits with reference to small and marginal farmers. Benefits with reference to small and marginal farmers. First, custom hiring centers என்னன்னு சொல்லுங்க. சின்ன வயசுல சைக்கிள்லாம் வாடகைக்கு எடுத்து ஓட்டி இருக்கீங்களா? 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய் 5 ரூபாய் இந்த மாதிரி எடுத்து ஓட்டி இருக்கீங்களா இல்லையாப்பா? சோ அதே மாதிரி ஒரு ஃபார்மர் வந்துட்டு அந்த டிராக்டரோ இல்ல என்ன இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கோ, கம்பைன் ஹார்வெஸ்டரோ, அதை வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து ஹையர் பண்ணிக்கிறது இருக்குல்ல. சோ அதுதான் வந்து கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். நீங்க போய் எடுத்துக்கிறது சைக்கிள் எடுத்துட்டு திரும்ப 1 ஹவர்ல ரிட்டர்ன் பண்ணுவீங்க. பட் அங்க வந்துட்டு ஒரு டிராக்டரோ இல்ல வந்துட்டு ஒரு கம்பைன் ஹார்வெஸ்டரோ அதெல்லாம் வாங்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்றாங்கல்ல. சோ அதான் வந்து கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபோர்த்தா இருக்கிறது ட்ரைனிங் மெத்தட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். வாட் ஆர் தி ட்ரைனிங் மெத்தட் சூட்டபிள் ஃபார் மார்ஜினல் அண்ட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்? இது உங்க எல்லாத்துக்கும் என்ன ட்ரைனிங் மெத்தட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபிஃப்தா இருக்கிறது வந்து வாட் ஆர் த டார்கெட் குரூப்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்? டார்கெட் குரூப்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? யார் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்? எல்லாத்தையும் இல்ல, எல்லாரும் இருக்காங்க. பட் நான் ஃபோக்கஸ் பண்றது இப்போ யார் யாரெல்லாம் நான் அக்ரியா இருக்காங்களோ, யார் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்ல பிஎஸ்சி அக்ரி படிக்காம வந்திருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா அவங்க டார்கெட்டட் குரூப்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஸ்கீம்ஸ்ல வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் வந்து டார்கெட்டா இருப்பாங்க. புரியுதுங்களா? சோ அவங்க தான் வந்து டார்கெட்டட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸ்கீம் எல்லாத்துக்கும் காமனா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா இல்ல ஒருத்தவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமா? ஒரு ஸ்கீம் ஏதோ ஒரு ஸ்கீம் ரிலீஸ் பண்ணுது சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் ஓப்பனா எல்லா ஃபார்மர்ஸ்க்கும் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாமா? ஸ்பெசிபிக்கா ஒருத்தவங்க மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணுமா? என்ன ரீசன் அப்படி இருந்தா? எல்லாத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து சேமா இருக்காது. புரியுதுங்களா? எல்லாத்தோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து சேமா இருக்காது. லார்ஜ் ஃபார்மர் வந்து அவங்க நினைச்சாங்கன்னா ஒரு டிராக்டரே வாங்கிடலான்ற மாதிரி இருக்கும். அதுவே வந்து ஸ்மால் ஃபார்மர் நினைச்சாங்க அப்படின்னா அவங்களால வாங்க முடியாது. அவங்களோட லேண்ட் ஹோல்டிங்ஸே வந்து சின்னதா இருக்கும். புரியுதுங்களா? லார்ஜ் ஃபார்மர் நினைச்சாரு அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் அவங்களே அவங்களோட ஓன் வெஹிக்கிள்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிடலாம். புரியுதுங்களா? பட் ஆனா ஸ்மால் ஃபார்மர்னால அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ், சப்சிடிஸ் இது எல்லாமே தேவை. ஸோ அந்த காரணத்தினால டார்கெட் குரூப்ன்றது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புளை ஃபோக்கஸ் பண்றோம்ல, அதாவது டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வே பத்தி பாக்குறோம். சோசியோ எக்கனாமிக் சர்வேன்றது யாரு எடுப்பாங்க? இந்த வார்த்தையில சோசியோன்ற இந்த டேர்ம்ல சோசியோன்றது என்னத்தை குறிக்குது, எக்கனாமிக்ன்றது என்னத்தை குறிக்குது? சோசியோன்னா சொசைட்டி, அப்புறம் சோசியோன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? சோசியல் ஸ்டேட்டஸ். அவங்களோட சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத குறிக்குது. என்ன ரிலீஜியன் இந்த மாதிரி போறாங்கல்ல, சோ இது வந்து சோசியல் ஸ்டேட்டஸ்ல போயிடுது. புரியுதுங்களா? இதுவே எக்கனாமிக் அப்படின்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது?
புரியுதுங்களா? இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்கம் வச்சு சொல்றோம். இன்கம் வச்சு சொல்லலாம். இல்ல லேண்ட் அவங்க எவ்வளவு வச்சிருக்காங்க, மார்ஜினல் ஃபார்மரா இல்ல ஸ்மால் ஃபார்மரா, அவங்க ஆனுவல் இன்கம் எவ்வளவு இருக்கு, அபவ் பவர்ட்டி லைனா இல்ல புவர் பீப்புள்ல வராங்களா, இதெல்லாம் வந்து எக்கனாமிக் அப்படின்ற வார்த்தையில வருது. இந்த சர்வே யார் எடுப்பா? சோசியோ எக்கனாமிக் சர்வே யார் எடுக்கிறா? என்எஸ்எஸ்ஓ. என்எஸ்எஸ்ஓ எடுக்கிறாங்க. புரியுதுங்களா? ஒரு வருஷமும் ஒரு ரவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சைக்கிள் வந்து ஓவரால் சைக்கிள் வந்து 10 இயர்ல கம்ப்ளீட் ஆகும். பட் ஒரு வருஷமும் என்ன ஆகுது, ஒரு ரவுண்ட் வருது. ஈச் ரவுண்ட் டேக்ஸ் பிளேஸ் இன் 1 இயர் டியூரேஷன். என்ன சார் அதுக்கு மீனிங் அப்படின்னு கேட்டா, சோ முதல் வருஷம் வந்து லைஃப் ஸ்டாக் சென்சஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு உதாரணத்தை சொல்றேன். முதல் வருஷம் வந்துட்டு லைஃப் ஸ்டாக் சென்சஸ் மட்டும் எடுக்கிறாங்க. செகண்ட் இயர் வந்துட்டு வேற ஏதாவது எடுக்கிறாங்க, பவுல்ட்ரி பத்தி சென்சஸ் எடுக்கிறாங்க. தேர்ட் இயர் வந்துட்டு வேற ஏதாவது இன்கம் என்ன அப்படின்னு எடுக்கிறாங்க. சோ இந்த மாதிரி அந்த ரவுண்ட் மொத்தமா கம்ப்ளீட் ஆகிறது எவ்வளவு ஆகுது, எவ்வளவு வருஷம் ஆகுது? 10 இயர்ஸ். ஒரு வருஷமும் ஈச் இயர் ஹேவிங் 1 ரவுண்ட். புரியுதுங்களா? மேபி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லைஃப் ஸ்டாக் எடுத்துக்கலாம். செகண்ட் ரவுண்ட்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன், எவ்வளவு ஃபார்மர்ஸோட லேண்ட் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். தேர்ட் இயர் வந்து ப்ரொடக்ஷன், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எவ்வளவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதை தான் வந்து ஈச் ரவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஈச் ரவுண்ட் பீயிங் நார்மலி கண்டக்டட் ஆஃப் 1 இயர் டியூரேஷன். புரியுதுங்களா? ஒரு ரவுண்ட் வருது, மொத்தமா வந்து 10 ரவுண்ட் அப்படின்னு சொல்றோம். 10 ரவுண்ட்ன்றது 10 இயர்ஸ். 10 இயர்ஸ்ல வந்து அந்த சைக்கிள் மொத்தமா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது எப்பயில இருந்து எடுத்துட்டு இருக்கோம் அந்த சர்வேன்றது? ஸ்டார்ட் ஆனது வந்து 1950-51ல இருந்து இருக்கு. ஸோ இந்த என்எஸ்எஸ்ஓன்றது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ள வருது? மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அந்த இதெல்லாம் மினிஸ்ட்ரி நேம்ல ஏதாவது மாறுதா அப்படின்றத பாத்துக்கோங்க. புரியுதுங்களா? இந்த சோசியோ எக்கனாமிக் சர்வேல வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் ப்ரொஃபைல். சர்வே இதுல இருந்து பிவிக்கு எதுவும் கேட்கல இந்த சர்வே வச்சு, பட் மேபி ஃபியூச்சர்ல வரலாம். அதுல என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. நேம் என்ன, அட்ரஸ் என்ன, மேலா ஃபீமேலா, ரிலீஜன் என்ன, கேஸ்ட் என்ன, போன் இருக்கா, இல்ல என்னென்ன டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றீங்க, இந்த மாதிரி டேட்டா எடுக்கிறாங்கல்ல. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சோசியோ எக்கனாமிக் சர்வேல வருது. புரியுதுங்களா? ஸோ இதுல லைஃப் ஸ்டாக் வந்து எத்தனை வருஷம் சென்சஸ் எடுக்கிறாங்கன்னு பாருங்க. லேண்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக் பத்தி இந்த இயர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருது மகாலட்சுமி? இந்த இயர்ஸ் எல்லாத்தையும் கூட்டினா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 10 வருதா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இயர் என்ன எடுக்கிறாங்க? இயர் 1ல லேண்ட் அண்ட் லைஃப் ஸ்டாக் ஹோல்டிங்ஸ். இன்னொரு இயர்ல வந்துட்டு கன்சம்ஷன் என்ன, சோசியல் கன்சம்ஷன் என்ன, எஜுகேஷன் இல்ல ஹெல்த் கேர், இதெல்லாம் பத்தி. புரியுதுங்களா? ஸோ இது மட்டும் நம்ம பார்த்தா போதும். கீழே இருக்கிறதுலாம் நமக்கு ரிலவெண்டா, ரொம்ப ரிலவெண்டா இல்லாத இருக்கு. புரியுதுங்களா? நான் அக்ரிகல்ச்சர் இல்ல மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் 2 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க போதும். புரியுதுங்களா? இது நடக்கிறது வந்து ஒரு 10 இயர் சைக்கிள் வந்து நடக்குது. புரியுதுங்களா? பெண் பிணியெல்லாம் மேபி ஒன்ஸ் இன் 4 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பெண் பிணியெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணுங்க. மேபி 4 இயர்ஸ்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 5ஆ? ஓகே, 5 இயர்ஸ். ஓகே. ஸோ அடுத்து வந்து டார்கெட் குரூப்ஸ். டார்கெட் குரூப்ஸ் இன் அது சோசியோ எக்கனாமிக் சர்வேல இருந்து எதுவும் கொஸ்டின் இது வரைக்கும் டச் பண்ணல. கடந்த 10 வருஷமாவே எதுவும் டச் பண்ணல. ஸோ அடுத்து வந்து டார்கெட் குரூப்ஸ்க்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரீசன்னால டார்கெட் குரூப்ஸ் அப்ரோச் தேவை? எல்லாத்துக்குமே ஒரே ஸ்கீம் கொடுத்துட்டு போயிடலாம்ல. என்ன ரீசன்னால தேவை? என்னப்பா? அதான் ஒருத்தவங்களோட எபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டின்றது வந்து வேற வேறையா இருக்கு. புரியுதுங்களா? லார்ஜ் ஃபார்மரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களே அதை அஃபோர்ட் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களே அதை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் வந்து தே கேனாட் அஃபோர்ட் மெனி திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் கேனாட் அஃபோர்ட் இட். ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் எல்லாம் அதை அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, இல்ல காஸ்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இல்ல காஸ்ட்லி ஹார்வெஸ்டர், இந்த மாதிரி இல்ல கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ், இந்த மாதிரி இது இருக்குல்ல இம்ப்ளிமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து லார்ஜ் ஃபார்மர் நினைச்சாங்க அப்படின்னா அதை வாங்கிட்டே போயிடலாம், வாங்கிடலாம். பட் ஸ்மால் ஃபார்மர்ஸ் அதை வாங்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அவங்களுக்கு அதை ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கு ஏதாவது சப்சிடிஸ்ல ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றதுதான் வந்துட்டு டார்கெட் குரூப்ஸ். எல்லாத்துக்கும் யூனிஃபார்மா பண்ணாம ஒரு ஸ்பெசிபிக் செட் ஆஃப் பீப்புளை மட்டும் டார்கெட் பண்றோம்ல, அதை வந்து டார்கெட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்றோம்.
புரியுதுங்களா? Extension recognizes that not all farmers in an area, not all farmers in one area have the same problem. ஒரு ஊர்ல இருக்க எல்லா ஃபார்மருக்கும் ஒரே பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு ஒரு ஃபார்மருக்கும் வேற வேற மாதிரியான பிரச்சனை இருக்கு. ஸோ அவங்களை பிரிக்கணும் அப்படின்னா எந்த பேசிஸ்ல பிரிக்கலாம்? பேஸ்ட் ஆன் லேண்ட் ஹோல்டிங்ஸ். ஸோ அந்த லேண்ட் ஹோல்டிங்ஸ் வச்சு பிரிக்கிறதா வந்து மார்ஜினல் ஃபார்மர், மார்ஜினல், ஸ்மால், வேற என்ன, மீடியம், செமி மீடியம், லார்ஜ் ஃபார்மர், இந்த மாதிரி பிரிச்சு அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தவங்களோட தேவைகளையும் நம்ம பூர்த்தி செய்யறது. புரியுதுங்களா? இதான் டார்கெட் குரூப் அப்ரோச் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாத்துக்கும் வந்துட்டு we cannot offer a single package of advice for all people. புரியுதுங்களா? we cannot offer a single package of advice for all people. சப்போஸ் ஏதாவது காஸ்ட்லி இன்புட்ஸ் இருக்கிற ஒரு டெக்னாலஜி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய காஸ்ட்லியான இன்புட்ஸ் தேவைப்படுது அதுக்கு. மஷ்ரூம் கல்டிவேஷனோ இல்ல வந்துட்டு ஹைபிரிட் சீட் ப்ரொடக்ஷனோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. இனிஷியலா வந்துட்டு நிறைய இன்புட்ஸ் தேவை. இதை நான் போய் பேசணும் அப்படின்னா யார்கிட்ட பேசலாம்? இதுல லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான் பேசணும். லார்ஜ் ஃபார்மர்ஸ் அவங்களும் கொஞ்சம் ப்ராக்ரஸிவா இருக்கணும். கொஞ்சம் நம்ம சொல்றதை வந்து திங்க் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபார்மரா இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி பிரிக்கிறது தான் வந்து டார்கெட் குரூப் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க அந்த லாஸ்ட் பாயிண்ட்ல. என்ன மோர் லேண்ட் மோர் எஜுகேஷன் யார் இருக்காங்களோ ஸோ அவங்கள வந்து நிறைய ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்மால் ஃபார்மர், மார்ஜினல் ஃபார்மருக்கு என்ன பண்ணணும்? வி நீட் டு கிவ் சம் சப்சிடிஸ், இல்லை ஏதோ ஒரு இது பண்ற மாதிரி இருக்கும், நம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஒருவேளை இந்த மாதிரி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? உங்களுக்கு இனிஷியலா நிறைய பணம் தேவைப்படக்கூடிய ஸ்கீம்ஸ் ஸ்மால் ஃபார்மருக்கோ இல்லை மார்ஜினல் ஃபார்மருக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்ணியாக ஒரு கட்டாயம் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த இடத்துல சப்சிடைஸ்டு சீட்ஸ் கொடுக்கலாம், சப்சிடைஸ்டு ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கலாம், இல்ல பேங்க்ல வந்து கடன் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாசிபிலிட்டி வந்து ஏற்படுத்தி கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த காரணத்தினாலதான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணாம நம்ம தனித்தனியா வேற வேற மாதிரி ட்ரீட் பண்றோம். புரியுதுங்களா? நம்ம சொல்றதை உடனே அடாப்ட் பண்றவங்க என்னன்னு சொல்றோம்? ப்ராக்ரஸிவ் ஃபார்மர்ஸ் இல்ல இன்னோவேட்டிவ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ்எஃப்டிஏன்னு ஒன்னு இருக்கு, எம்எஃப்ஏஎல் இருக்கு. எஸ்எஃப்டிஏன்னா என்ன? ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இவங்க யாரை ஃபோக்கஸ் பண்ணலாம்? அப்போ ஸ்மால் ஃபார்மர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. they identify the eligible small farmers. MFAL ன்னு இருக்கு. MFAL என்ன அப்ரிவேஷன்? மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ். புரியுதுங்களா? மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேபர்ஸ். புரியுதுங்களா? இவங்க யார் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? இந்த MFAL யாரை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க? மார்ஜினல் ஃபார்மர்ஸையும் லேபர்ஸையும் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இது எல்லாமே சொன்ன பாயிண்ட் தான். ஸ்மாலஸ்ட் அண்ட் போரஸ்ட் ஃபார்மர்லாம் அட்டென்ஷன் தேவை. ஸோ அவங்களுக்கு தேவையான ரிசோர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற ரீசன்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். The existence of farmers groups with different resources and skills in any community and the need for extension to respond to these groups எல்லாமே சொன்ன கதை தான் இங்க சென்டென்ஸா இருக்கு. கிரீன் ரெவல்யூஷன் அப்போ எந்த ஃபார்மர்ஸ் டார்கெட்டா வச்சாங்க? எந்த ஃபார்மர்ஸ்? லார்ஜ் ஃபார்மர்ஸ். என்ன ரீசன்? அவங்க தான் ஆக்சுவலா இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா லாபம் நிறைய எடுக்கலாம். பட் அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் தேவையில்ல. நிறைய பேர்த்து புவர் பீப்புள் புவராவே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. கிரீன் ரெவல்யூஷன் அப்போ ஸ்பெசிஃபிக்கா டார்கெட் பண்ணது நிறைய லார்ஜ் ஃபார்மர் இல்ல லார்ஜ் ஹெக்டர் யார்கிட்ட லேண்ட் இருக்கோ அவங்களை டார்கெட் பண்ணாங்க. ஸோ அதனாலதான் பஞ்சாப் மாதிரியான ஏரியாஸை சூஸ் பண்ணாங்க. பஞ்சாப்லாம் வந்துட்டு ஒரு ஆளுக்கே வந்துட்டு நிறைய ஹெக்டர்ஸ் இருக்கும் லேண்ட். புரியுங்களா? ஒரே ஆளே வந்துட்டு நிறைய ஹெக்டர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ மார்ஜினல்லாம் எவ்வளோ? இது வந்து பிஐபி கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். நிறைய கிளாசிபிகேஷன் இருக்கும். நீங்க ஒருத்தவங்களும் ஒரு மாதிரி ஹெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிஐபி கொடுத்தது மோஸ்ட்லி அத்தன்டிகேட்டடா ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ மார்ஜினல்ன்றது வந்து என்ன, லெஸ் தென் 1 hectare, பிலோ 1 hectare. 1 hectare ஈக்குவல் டு ஹவு மெனி ஏக்கர்ஸ்மா? 1 hectare ஈக்குவல் டு 2.47 ஏக்கர். ஸோ ஒன்னு ஏதோ ஒரு கன்வர்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2.47 இல்ல 2.5 கூட சொல்லலாம், அப்ராக்சிமேட்டா 2.5. ஸோ மார்ஜினல்னா 1 hectare, புரியுதுங்களா? ஸ்மால்னா 1 to 2 hectare. ஹெக்டர்ல ஏக்கரான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹெக்டர் ஏக்கர்ன்ற கன்வர்ஷன் வந்து 2 இடத்துல தேவைப்பட்டிருக்கு. நானுமே இதை எதிர்பார்க்கல, இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எதிர்பார்க்கல இதுக்கு முன்னாடி. ஒன்னு வந்து இந்த ப்ராப்ளம், இந்த டைம் கேட்ட ப்ராப்ளம்ல தேவைப்பட்டிருக்கு, இன்னொன்னு வந்து சிசைட்ல தேவைப்பட்டிருக்கு. மூணாவது வந்து செமி மீடியம். செமி மீடியம் வந்து 2ல இருந்து 4. மீடியம்ன்றது எவ்வளவு? 4 to 10. லார்ஜ் ஃபார்மர் அப்படின்றது என்ன? மோர் தென் 10 hectare. மோர் தென் 10 hectare. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏக்கர் சொல்லணும் அப்படின்னா, லார்ஜ் ஃபார்மர் ஏக்கர்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு ஏக்கர்? 25 ஏக்கர், அப்ராக்சிமேட்டா 25 ஏக்கர். யார் யாரெல்லாம் இங்க இருக்கவங்க லார்ஜ் ஃபார்மர் இருக்கீங்க? இருந்தாலும் கை தூக்க மாட்டீங்க. போன பேச்ச கை தூக்குனாங்களே. இல்ல, அதாவது பொலிட்டீஷியனா இருக்காங்கல்ல, ஒரு ஐஏஎஸ் ஆபீசரா இருக்காங்க, அவங்க குழந்தைங்களை வந்துட்டு படிக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஐஏஎஸ் ஆகணும், நான் தான் ஆல்ரெடி ஐஏஎஸ் ஆயிட்டேனே, என் பையன் ஐஏஎஸ் ஆகக்கூடாதுன்னு நினைப்பாங்களா? அவங்களும் பவருக்கு ஆசைப்படுவாங்க, எல்லாருமே ஆசைப்படுவாங்க. நிறைய இதுல படிச்சிருப்பீங்களே, நிறைய கேஸ் இஷ்யூஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்களே. அவங்க தாத்தா காலத்துல இருந்தே பியூரோக்ராட்டா இருக்காங்க, அடுத்து அப்பா பியூரோக்ராட்டா இருந்தாங்க, அடுத்து வந்து இப்போ பேத்தி பியூரோக்ராட்டா இருந்து பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி படிக்கலையா? நம்ம கிட்ட லேண்ட் இருக்கு போதும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கலாம்ல அவனு. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் இருக்கிறதுல மெஜாரிட்டி பர்சன்டேஜ் யாரு இருக்காங்க? கண்ணை மட்டும் எழுதலாம், கண்டிப்பா வந்துட்டு இவங்க தான் இருக்காங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்க? அந்த 2015 டேட்டா படி, புரியுதுங்களா? பிரசன்ட் டேட்டா படி அத்தன்டிகேட் சோர்ஸ் கிடைக்கல, சோ அதனால 2015 டேட்டா கொடுக்குறேன். அந்த டேட்டா படி 86%, நியர்லி 86% வந்து இவங்க தான் இருக்காங்க, ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர். புரியுதுங்களா? பட் அவங்க வச்சிருக்கக்கூடிய லேண்டோட பர்சன்டேஜ் டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கு? அதான் வந்து அவங்களோட ப்ரொபோர்ஷன் வந்துட்டு மொத்த ஃபார்மர்ஸ்ல 85% அப்படின்னு சொல்றோம். அவங்க வச்சிருக்கக்கூடிய லேண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் சொல்றோம்? 47% கிராப்டு ஏரியா அப்படின்னு சொல்றோம். மொத்த கிராப்டு ஏரியாவில் இவங்க வச்சிருக்கிறது வந்து 47%. அப்ப என்ன இதுக்கு மீனிங்? அப்படியே சொல்லுங்க யாருனாவது, நீங்க சொல்லுங்க, மது சொல்லுங்கம்மா, இதுக்கு என்ன மீனிங்? மீதி இருக்கக்கூடிய இந்த 53% யார் வச்சிருக்கா? லார்ஜ் ஃபார்மர்ஸ். லார்ஜோ இல்ல அந்த மத்த கிளாசிபிகேஷன்ல இருக்காங்கல்ல, அவங்க வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? இவங்க 85% சேர்ந்து 86% சேர்ந்து இவ்வளவுதான் வச்சிருக்காங்க, இவ்வளவு ஏரியா தான் வச்சிருக்காங்க. சோ அப்ப இவ்வளவுதான் வச்சிருக்காங்க. அப்ப எதுக்கு கவர்மெண்ட் இவங்களை போக்கஸ் பண்ணுது? என்ன காரணத்தினால? ம். இந்த இந்த பாயிண்ட் படிச்சு பாருங்க. 51% ஆஃப் தி டோட்டல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட், இது கூட ஒன்றும் பிரச்சனை இல்ல. 43 47 வச்சிருக்காங்க, 51 பெரிய விஷயம் இல்ல. பட் இங்க ஹை வேல்யூ கிராப்ஸ் பாருங்க, தேவர் தேவர் ஹேவிங் த ஷேர் ஆஃப் 70% ஆஃப் தி ஹை வேல்யூ கிராப்ஸ். ஹை வேல்யூ கிராப்ஸ்னா என்ன மீனிங்? ஹை வேல்யூ கிராப்ஸ்னா என்ன மீனிங்? வெஜிடபிள்ஸ், மேபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி அதிகமா லாபம் தரக்கூடியது இருக்குல்ல, சோ அந்த மாதிரி கிராப்ஸ் வந்து இவங்க கல்டிவேட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த டேட்டாவில் கொடுத்தது தான், அந்த சென்சஸ்ல கொடுத்துருக்க டேட்டா தான். புரியுதுங்களா? சோ அதனால அதுவும் ஒரு ரீசன். அது இல்லாம அவங்களோட லைவ்லிஹுட் ஒரு வேலை இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா, இந்த 88% இல்ல 86% இருக்காங்களா, இவங்க எல்லாத்தோட லைவ்லிஹுட்டுமே இம்ப்ரூவ் ஆகும். புரியுதுங்களா? ஒருவேளை லார்ஜ் ஃபார்மரை டார்கெட் பண்ணி அவங்களோட லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்ட் ஃபார்மர்ஸ் தான் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க? 14% அந்த மாதிரி தான். புரியுதுங்களா? அவங்க நம்ம எதுவும் டார்கெட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அவங்க தானாவே வந்துருவாங்க, தானாவே அவங்க மேல வந்துருவாங்க. பட் இந்த 86% இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் வந்துட்டு நம்ம ஏதாவது சப்போர்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க பெனிஃபிட் ஆவாங்க, அது மூலியமா தான் அவங்க மேல வருவாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் நிறைய சப்சிடிஸ் வந்துட்டு மார்ஜினல் ஃபார்மர், ஸ்மால் ஃபார்மர்ஸ் இவங்களை டார்கெட் பண்ணி இருக்கு.
ஸோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க, லாஸ்ட் 2 லைன்ஸ்ல அவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்றது கொடுத்துருக்காங்க. என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க? டெக்னாலஜி, எந்த ஒரு டெக்னாலஜியும் அவங்களை போய் சேராது. ஏன், என்ன ரீசனு? இப்போ ட்ரோனை வச்சு கெமிக்கல் ஸ்ப்ரே பண்ணலாம், ஃபார்மர்ஸ் ஃபீல்டுக்கே போக தேவையில்ல அப்படின்றாங்க. இதை லார்ஜ் ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்களா இந்த டெக்னாலஜியை, இல்லை ஸ்மால் ஃபார்மர் யூஸ் பண்ணுவாங்களா? லார்ஜ் ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சுகர் கேன் மாதிரியான ஃபீல்டில் உள்ள என்ட்ராகி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம உள்ள என்ட்ராகிறது ரொம்ப டிஃபிகல்ட். புரியுதுங்களா? நல்லா வளர்ந்துருச்சு, பிளான் நல்ல ஹைட் வளர்ந்துருச்சு அப்படின்னா உள்ள இறங்கும் போதே ஏதாவது காயெல்லாம் ஆகும். புரியுதுங்களா? பட் அதுக்கெல்லாம் ட்ரோன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ட்ரோனை ஸ்மால் ஃபார்மர் வாங்குவாங்களா, இல்லை மார்ஜினல் ஃபார்மர், இது லார்ஜ் ஃபார்மர் வாங்குவாங்களா? லார்ஜ் ஃபார்மர் தான் வாங்குவாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்களால அந்த டெக்னாலஜி எதையுமே வந்து இது பண்ண முடியல, அப்டேட்டட் டெக்னாலஜி போக முடியல அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, போதுமான அளவு இனிஷியல் கேபிட்டல் இல்லை, இன்வெஸ்ட் பண்றதுக்கு அமௌண்ட் இல்லை, அதனால எந்த டெக்னாலஜி அவங்களுக்கு போய் ரீச் ஆக மாட்டேங்குது. புரியுதுங்களா? ஸோ அவங்க ஸ்மால் ஃபார்மரா இருந்தவங்க கடைசி வரைக்கும் போராவே இருக்காங்க, கடைசி வரைக்கும். புரியுதுங்களா? இருக்க வந்து இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல குறைஞ்சிட்டே போகணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ சப்போஸ் இப்போ ரீசெண்ட் டேட்டா வந்துச்சு அப்படின்னா 86% வந்து 70% மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல 90 மாறி இருக்குன்னு? அதிகமா இருக்கும். என்ன ரீசனு? லேண்ட் பிராக்மெண்டேஷன். ஒரு குடும்பத்துல 2 குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா திரும்ப அந்த லேண்ட் பிரியும். புரியுதுங்களா? திரும்ப அவங்க 2 குழந்தைங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா திரும்ப அந்த லேண்ட் பிரியும். ஸோ இதில் நடுவில் வேற யாராவது வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னா எத்தனை குடும்பத்துல இந்த மாதிரி நடந்துச்சு? பணக்காரங்களா இருந்து நடுவில் ஒரு தலைமுறையில வந்துட்டு நடுத்தரில் வந்த ஃபேமிலிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அடிச்சு இருக்கிறத 2 ஏக்கர் இருக்கு அப்படின்னா அது 2 பிரிச்சு கொடுத்தா பிரச்சனை இல்லை. அதுல 1 ஏக்கரை சாப்பிட்டு மீதி இருக்க 1 ஏக்கரை 0.5 பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. நிறைய குடும்பத்துல 2 ஏக்கரையுமே சாப்பிட்டு போயிருப்பாங்க, நடுவில் யாராவது ஒருத்தவங்க வந்து. புரியுதுங்களா? என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்றாங்க லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், நிலம் இல்லாதவங்க என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்றாங்க? இதை நீங்க எக்ஸாம்ல படிச்சுதான் இதுக்கு ஆன்சர் எழுதணுமா? நிறைய படத்துலயும் சொல்லியிருப்பாங்க, நீங்க ரியல் லைஃப்லயும் நிறைய அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. சொல்லுங்க. ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை சொல்லுங்க, என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க? ஓகே, நாட் ஏபிள் டு வெரி லோ வேஜ் அப்படின்னு சொல்லலாமா? வெரி லோ வேஜ், அதனால வந்து அவங்களோட பேசிக் நெசசிட்டிஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நாட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் பேசிக் நெசசிட்டிஸ். ஓகே, கிடைக்கக்கூடிய வேலையும் வந்துட்டு வருஷம் ஃபுல்லா கிடைக்கல, சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். ஒருவேளை அக்ரிகல்ச்சர் லேபரா இருந்தாங்க அப்படின்னா, லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர், இண்டஸ்ட்ரியல் லேபர்லாம் குடிக்கல. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு சீசனாலிட்டி, ஒருவேளை மழை அதிகமாக வந்துச்சு அப்படின்னா வேலை கிடைக்கும், மழை இல்லை அப்படின்னா வந்துட்டு கிடைக்காது. புரியுதுங்களா? சீசனல் எம்ப்ளாய்மெண்ட். மூணாவது வந்து பாண்டட் லேபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இருந்துச்சு. இது எத்தனை ஊர்ல, உங்க ஊர்ல எங்க பாத்திருக்கீங்கன்னு தெரியல. பாண்டட் லேபர்ஸ்னா என்ன மீனிங்? ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க, 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு நான் சொல்ற வேலையை நீ செஞ்சாகணும். புரியுதுங்களா? ரொம்ப குறைவான பணம் கொடுப்பாங்க. இதெல்லாம் உங்க ஊர்ல அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? இந்த மாதிரி பாண்டட் லேபர்ஸ்லாம் இருக்கு. பாண்டட் லேபர்ஸ்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க, பட் ஆனா அபாலிஷ் பண்ணாலுமே என்ன இருக்கு, ஆக்ட் படி அபாலிஷ் பண்ணிட்டாங்க, பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட். பட் ஆனா இன்னுமே பிரசன்டா எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கு. வேற என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க லேண்ட்லெஸ் பீப்புள்? அவங்களுக்கு டெக்னாலஜி தேவையில்ல, அவங்ககிட்ட லேண்டே இல்ல. ஓகே, இந்த அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிஸ்லாம் ஜாப் ரீப்ளேஸ் பண்ணது சொல்றீங்களா? அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்து அவங்களோட ஜாபையும் வந்து ரீப்ளேஸ் பண்ணுது. என்னப்பா? இவங்களுக்கு ஒன்றும் வந்து ஒரு ஸ்பெசிபிக் ஹவர்ஸ் இருக்காது, ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க். நான் மார்னிங் 9 போனேன் அப்படின்னா ஈவினிங் 5 o'clock திரும்ப வந்துருவேன், நடுவில் வந்து 1 hour பிரேக் எடுத்துப்பேன்,
2 3 டைம் டீ குடிக்க போவேன், அந்த மாதிரிலாம் கிடையாது. இவங்களுக்குன்னு வந்து ஒரு ஸ்பெசிபிக் லிமிட், எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும் மோஸ்ட்லி. எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா இவங்களோட குழந்தைங்க எந்த மாதிரி இருப்பாங்க? அவங்களும் ஒர்க்குக்கு போகணும்னு நினைப்பாங்களா, இல்லை படிக்க ஸ்கூலுக்கு போகணும்னு நினைப்பாங்களா? சைல்ட் லேபர். அகைன் வந்து குழந்தைங்களுமே வந்துட்டு சைல்ட் லேபர்ல என்டர் ஆயிடும். குழந்தையா இருக்கும் போதே ஏதோ ஒரு டீ கடைக்கோ இல்ல பஸ் கிளீனராவோ. சிரிக்காதீங்கம்மா. இந்த ஏன் இந்த பஸ் கிளீனர் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, நானும் இந்த ஸ்டேஜ் எல்லாம் வந்து வாழ்க்கையில கடந்து வந்திருக்கேன். சோ அந்த வேலையெல்லாம் அனுப்ப அனுப்ப முயற்சி பண்ணுவாங்க, அதனாலதான் சொல்றேன். புரியுதுங்களா? இதை வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ். எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க, சின்னவன் நான் இப்போ 10th வந்துட்டு ஸ்கூல் தட என்னமோ எடுத்தேன். எங்க பாட்டி வந்துட்டு எங்க அம்மாட்ட சொல்றாங்க, உன் பையனை வந்துட்டு ஏன் படிக்க வைக்கிற, கிளீனரா அனுப்ப, பஸ்ஸுக்கு அனுப்ப வேண்டியதானே, பக்கத்து வீட்டு பையன்லாம் கிளீனரா போயிட்டு எவ்வளவு சம்பாதிக்கிறான். இப்ப பாட்டி உயிரோட இல்ல. நல்ல வேலை. பட் அதை எனக்கு இன்னுமே மைண்ட்ல இறங்கிடுச்சு. ரொம்ப வருஷம், 10 20 வருஷம். நான் 10th படிச்சேன்னா அப்ப எவ்வளவு இருக்கும்? அப்போ 10th படிக்கும் போதே 461 மார்க் எடுத்தேன். இப்போ என்ன பேட்டர்ன் எப்படி போகுது ட்ரெண்ட்னு தெரியல. பட் நான் படிச்ச இதுல வந்துட்டு 461 வந்து ரொம்ப பெரிய விஷயம். அப்பெல்லாம் ஸ்டேட் ஃபர்ஸ்டே வந்து 480 அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ மாதிரி 500 அவுட் ஆஃப் 500 இப்போ எவ்வளவு எடுத்துட்டு இருக்காங்க? 496 இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ இதுல சொல்லாத என்ன இருக்கு? எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஆக்சுவலா அந்த சதுரங்க வேட்டை மூவில சொல்லியிருப்பாங்க. காந்தி பாபு ஓடுறான் ஓடுறான் ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப பாக்கணுமே, ஒரு ஒரு இதுல வரும் தெரியுமா, கார்ட்டூன்ல வர மாதிரி சீன்ஸ் வரும் தெரியுமா? படிக்கிறது தான் முடியல. படம்னாவது கேட்டா சொல்லுங்களேன். ஆக்சுவலா அந்த சதுரங்க வேட்டைங்கிறது வந்து ஒரு எபிக் மூவி. அனிமேஷன்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி நானு அம்மா பாப்பாலாம் இருந்தோம்னு சொல்லுவோம். ஸோ அதுல வந்துட்டு ஸ்டார்டிங்ல அவன் நல்லவனா தான் லைஃப் ஆரம்பிச்சான் அப்படின்னு சொல்றது சொல்லுவோம். அது மாதிரி ஒரு குளோப் இருக்கும், ஒரு குளோப்ல அவன் ஓடுற மாதிரி சீன்ஸ் இருக்கும். எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ் நம்பர் 1 வந்து என்ன? எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ். அவங்களுக்குன்னு வந்துட்டு மார்னிங் 9 o'clock போயிட்டு 5 o'clock வந்துருவேன், லஞ்ச் எனக்கு 1 மணி நேரம், நடுவில் டீ பிரேக் இருக்கும் அப்படின்னா எதுவும் கிடையாது. அவங்களாம் பார்த்து விடுற நேரம் தான். புரியுதுங்களா? எக்ஸசிவ் ஒர்க்கிங் ஹவர்ஸ்ன்றது. செகண்டா இருக்கிறது நீங்க சொன்னதுதான் சீசனல் எம்ப்ளாய்மெண்ட் இல்ல சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். மழை எப்ப வருதோ அப்போ வந்து வீடிங்க்கு என்னென்ன ஆபரேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க அவங்கள? வீடிங்க்கு இல்ல சோவிங்க்கு இல்ல ஹார்வெஸ்டிங்க்கு டிரான்ஸ்பிளான்டிங்க்கு இதெல்லாம் கூப்பிடுவாங்க. ஒருவேளை மழை வரல அப்படின்னா கூப்பிட மாட்டாங்க. புரியுதுங்களா? சோ இது வந்துட்டு மத்த எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி கண்டிப்பா வருஷம் ஃபுல்லா கிடைக்கும், 365 நாளையும் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லோ வேஜஸ். மேபி அவங்க ஒர்க் பண்றதுல எவ்வளவு ப்ராஃபிட், மேஜர் ப்ராஃபிட் வந்து யாரும் எடுத்துப்பாங்க? அந்த லார்ஜ் ஃபார்மரோ இல்ல எந்த ஃபார்மர் இருக்காங்களோ அவங்க எடுத்துப்பாங்க. ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் வந்துட்டு வேஜஸா கொடுப்பாங்க. அதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்பாரிட்டி இருக்கும். மேல் ஒர்க்கர் அப்படின்னா ஒரு இது இருக்கும், ஃபீமேல் ஒர்க்கர் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். புரியுதுங்களா? நிறைய இது அப்சர்வ் பண்ணிருக்கேன் கிரவுண்ட் லெவல்ல. பட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கருக்கு 2 பேத்துக்கும் வந்து ஒரே வேஜஸ் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஈவன் கான்ஸ்டியூஷன்லயே அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஈக்குவல் வேஜஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். அக்ரிகல்ச்சர் ஸ்லேவரி இப்போ பரவாயில்ல. முன்னாடி வந்து இந்த பிளான்டேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, சுகர் கேன் பிளான்டேஷன்ஸ் இல்ல ஏதோ ஒரு ஆயில் பாம் பிளான்டேஷன்ஸ் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த பிளான்டேஷன்ஸ்ல டீ காஃபி இந்த மாதிரி இதுல வந்து கொண்டு போய் அடிமையா உட்கார வச்சிருவாங்க. பிரிட்டிஷ் டைம்ல இருந்துச்சு. பட் இப்பவுமே கொஞ்சம் கொஞ்சம் ரிமோட் ஏரியாஸ்ல இருக்கலாம். புரியுங்களா? இன்அசசிபிள் ஏரியாஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்ல வந்துட்டு இப்பவுமே வந்து ஸ்லேவரி இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அவங்க கிட்ட வந்து ஒரு காசு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அவங்களுக்கு அடிமை மாதிரி. புரியுதுங்களா? லேண்ட்லெஸ் அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்கவங்க, லோயர் சோசியல் ஸ்டேட்டஸ் இருக்கவங்க, ஸோ அவங்க எல்லாம் வந்துட்டு ஸ்லேவ்ஸா ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் டைம்ல. பிரிட்டிஷ் டைம்ல இப்பவும் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் இட் வாஸ் தேர். இன்டெப்ட்னஸ் நீங்க சொன்னதுதான் இன்டெப்ட்னஸ். ஸோ அவங்க வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட லைஃப் லாங் உழைச்சாலுமே, லைஃப் லாங் அடிமையா இருந்தாலுமே பத்தாது. எவ்வளவு சம்பாதிச்சிருவாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அக்ரிகல்ச்சர் லேபர்? இப்போ எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்க? ஆக்சுவலா அந்த அக்ரிகல்ச்சர் லேபரோட இன்கம் என்னன்றது வந்து நரேகாவில் எவ்வளவு கொடுக்குறாங்க, எம்ஜி நரேகாவில் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு டிட்டர்மைன் பண்ணுவாங்க.
எம்ஜி நரேகால எவ்வளவு கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு? யாரா சொல்லுங்க. ஒரு நாளைக்குமா? ஒரு நாளைக்கு 3000 மேபி 200 சம்பட் 250 அந்த மாதிரி இருக்கும். அதுலயும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பாங்க. அந்த ஊர் எப்படி, அந்த ஊர் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எப்படி அப்படின்றத பொறுத்து அதுவும் டிசைட் ஆகும். 20 ருபீஸோ 30. நான் ஒரு அக்டோபர் 2ல நான் ஒரு இந்த வில்லேஜ் டே ப்ரோக்ராம்ல இருந்தப்போ அந்த கிராம சபை கூட்டம் நடக்கும்ல, ஸோ அந்த கூட்டத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் இந்த இதுபடி, ஆனா வந்து எங்களுக்கு பிடிச்சிட்டு தான் கொடுக்குறீங்க, 30 ரூபா 20 ரூபா பிடிச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரைஸ் பண்ணாங்க இஷ்யூ. ஸோ எவ்வளவு சம்பளமோ அந்த எம்ஜி நரேகாலுமே எவ்வளவு சம்பளமோ அதுவுமே போய் சேர்றது இல்லை நிறைய பீப்புளுக்கு. ஸோ அதனால கடனை கடைசி வரைக்கும் அடைக்க முடியல, வாங்கின கடனையும் அடைக்க முடியல, வட்டியும் கட்ட முடியல, இன்ட்ரெஸ்டும் கொடுக்க முடியல. புரியுதுங்களா? அவங்க நம்பி வந்து லேண்ட்லெஸ் பீப்புள் நம்பி யார் கடன் கொடுப்பா? பேங்க்ல போயிட்டு நீங்க கடன் கேட்டுறீங்களா எஜுகேஷனுக்கு? நம்மள நம்பியே கொடுக்க மாட்டாங்க படிச்சவங்கள. ஸோ லேண்ட்லெஸ் பீப்புள்ஸ் அண்ட் லேபர்ஸ் அவங்க நம்பி எப்படி கொடுப்பாங்க? லாஸ்ட் கேஸ் வந்து எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் சைல்டு அண்ட் உமன் லேபர்ஸ். எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் சைல்டு அண்ட் உமன் லேபர்ஸ். சப்போஸ் இவர் பாஸா இருந்தார் அப்படின்னா இவங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க, பட் அந்த யார் லேபரா இருக்காங்களோ அவங்க குழந்தைங்க என்ன ஆவாங்க? வேலைக்கு அவங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து சின்ன சின்ன வேலை ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி. பட் அவங்களுக்கு எதுவும் பெருசாலாம் சம்பளம்லாம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க, பட் சின்ன சின்ன வேலை ஏதாவது செஞ்சுட்டு இருப்பாங்க அப்பா அம்மாவோட சேர்ந்து. ஸோ சொல்லாத பாயிண்ட்ஸ் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. இந்த இதுல என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு 250னா எம்ஜி நேரங்கள்ல இப்ப எவ்வளவு மாசத்துக்கு எவ்வளவு? 319 சர்ச் பண்ணீங்களா? ஓகே. இப்போ எவ்வளவு 9000 வருதா? சம்வாட் 9000 நியர் டு வருதா? கரெக்டா? 9500. ஓகே ஓகே. என்னப்பா? ஓகே. அந்த 319மே வந்து கிரவுண்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுதா எவ்வளவு என்னன்னு தெரியாது. சொல்லாத பாயிண்ட் ஏதாவது சொல்லுங்க. லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ட்டு சொன்ன பாயிண்ட் தவிர. சொன்ன பாயிண்ட் தவிர வேற ஏதாவது அடிஷனல் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ண விரும்புறீங்களாமா? ஸோ அவங்களுக்கு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றத வந்து பார்ப்போம். அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்குறோம். புரியுதுங்களா? கவர்மெண்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி, என்னென்ன எடுத்திருப்பாங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. அந்த பாண்டட் லேபர்னு ஒன்று பார்த்தோம்ல, அதை அபாலிஷ் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட். இந்த பாண்டட் லேபர்ஸ் எல்லாம் அபாலிஷ் பண்ணணும். அபாலிஷன் ஆக்ட். இவங்க குடும்பத்துல இருக்கிற சின்ன குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போறாங்கன்னு பார்த்தோம். சோ அந்த சின்ன குழந்தைங்க வேலைக்கு போறதை ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க? சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? சைல்ட் லேபர் ப்ராஹிபிஷன். ஒழுங்கா இந்த லேபர்ஸ்க்கு, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு, லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கு ஒழுங்கா வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். புரியுதுங்களா? சோ அதுக்கு என்ன பண்ணாங்க? எம்ஜி நரேகா ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட். புரியுதுங்களா? எம்ஜி நரேகா இருக்கிறதுனால முன்னாடி வந்துட்டு ரெகுலரா எந்த எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு, இப்போ வருஷத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 100 days அந்த ஒரு எம்ப்ளாய்மெண்ட் அச்சீவ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? இது இல்லாம கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லுங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் மூலியமா குறைஞ்சது இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், ஒரு ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு மினிமம் இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ்க்கு எந்த டிஃபரன்சியேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கும் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தான் பத்தி தான் பார்ப்போம். இதுல நம்பர் ஒன்னு என்ன? அபாலிஷன் ஆஃப்
பாண்டட் லேபர்ஸ். முன்னாடி என்ன பார்த்தோம், இந்த பாண்டட் லேபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுருவாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி என்னன்னா குறைவான பணம் தான் கொடுப்பாங்க. குறைவான பணம் கொடுத்துட்டு இவன் ஒரு வருஷம் என் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும், புரியுதுங்களா? ஒரு வருஷம் வந்துட்டு கிட்டத்தட்ட எனக்கு அடிமை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்தது, பிரிட்டிஷ் டைம்ல ரொம்ப இருந்தது. பட் இப்போ வந்துட்டு சம்வாட் தே ஹவ் ரெடியூஸ்ட். புரியுதுங்களா? என்ன ரீசன்னா இந்த ஆக்ட் தான், பாண்டட் லேபர் அபாலிஷன் ஆக்ட், பாண்டட் லேபர் சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1976 கொண்டு வந்தாங்க. மினிமம் வேஜஸ் ஆக்ட், மினிமம் வேஜஸ் ஆக்ட் எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 1948. ஸோ இது என்ன பண்ணுது, இட் ஃபிக்ஸஸ் தி மினிமம் வேஜஸ், இட் ஃபிக்ஸஸ் தி மினிமம் வேஜஸ். ஸோ லாஸ்டா இருக்கிற என்னது, வேரியஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ். என்னென்ன பிரச்சனை அவங்க ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். எம்ப்ளாய்மெண்ட் வந்து சீசனல் எம்ப்ளாய்மெண்ட்டா இருக்கு, புரியுதுங்களா? ஏதோ ஒரு நல்ல மழை பெஞ்சது இல்லை எல்லாமே ஒழுங்கா நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு வேலை கிடைக்குது. பட் ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால மான்சூன் ஃபெயிலியர் ஆயிடுது அந்த வருஷத்துல. அப்படிங்கும் போது அவங்களுக்கு போதுமான வேலை கிடைக்க மாட்டேங்குது. வருஷத்துல வந்து அவங்க நிறைய டேஸ் வந்து அன்எம்ப்ளாய்டாவே இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ரூரல் ஒர்க் ப்ரோக்ராம். இனிஷியலா வந்து இந்த நரேகா, எம்ஜி நரேகா வந்து எப்படி எவல்யூஷன் ஆச்சு, எப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாறிச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த இது தெரியும். இது எல்லாமே முன்னாடி வந்திருக்கும் கொஞ்சம். ஸோ ஃபர்ஸ்ட் இருந்தது ரூரல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் எம்ஜி நரேகா. இந்த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம்ன்றது என்னது, இது எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒர்க் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் படி என்ன பண்ணுவாங்க, வேலை செய்யுங்க அதுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், புரியுதுங்களா? சம்பளமும் கொடுக்குறோம் அதோட சேர்த்து சாப்பாடும் கொடுக்குறோம் அப்படின்றத வந்து ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். லாஸ்டா இருக்குது ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ரோஸ்கர் அப்படின்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? ரோஜ்கர், ரோஜ்கர் யோஜனா, ரோஜ்கர்ன்ற வார்த்தை என்னத்தை குறி? கூகுள்லாம் சர்ச் பண்ணுங்க. ரோஜ்கர்னா என்ன? லேண்ட் சீலிங் ஆக்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட்லாம் இருக்குது. பட் ஆனா அதெல்லாம் ஹைலி அன்சக்சஸ்ஃபுல். பட் கொண்டு சொல்லுப்பா என்னப்பா ரோஜ்கர்னா? எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா? எம்ப்ளாய்மெண்ட், ரோஜ்கர்ன்றது எம்ப்ளாய்மெண்ட் குறிக்குது, புரியுதுங்களா? அந்த லேண்ட் மேக்ஸிமம் லிமிட் இவ்வளவுதான் வச்சிருக்கணும். அந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பத்தி நீங்க GS3ல படிப்பீங்க நல்லா இன் டீடைலா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நிறைய கொண்டு வந்தாங்க, பட் தேவர் அன்சக்சஸ்ஃபுல், புரியுதுங்களா? ஒரு லேண்ட் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் சக்சஸ் ஆயிருச்சு அப்படின்னா இன்னைக்கு ஒருத்தவங்களே எப்படி வந்துட்டு 100 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? நிறைய இடங்கள்ல வந்துட்டு ஈவன் வந்து பொலிட்டீஷியன்ஸே வந்துட்டு அவங்களுடைய நிறைய ஏக்கர்ஸ் வச்சிருப்பாங்க, ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட். ஸோ அவங்களே எப்படி அந்த லாவை ஃப்ரேம் பண்றதுக்கு விடுவாங்க, அந்த லாவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு எப்படி விடுவாங்க, புரியுதுங்களா? லா மேக்கிங் பாடியே வந்துட்டு நிறைய அந்த மாதிரி வச்சிருக்கும் போது, நிறைய ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வச்சிருக்கும் போது அவங்களே அவங்களோட ஓன் பவர்ஸ் எப்படி விட்டு கொடுப்பாங்க? ஸ்பெஷல் ஏஜென்சிஸ் ஃபார் டெவலப்மெண்ட் முன்னாடி பார்த்தோம். ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு இது, மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு இதுன்னு பார்த்தோம்ல. ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு என்ன பார்த்தோம்? SFDA, ஸ்மால் ஃபார்மர்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சி, புரியுதுங்களா? அவங்க வந்து ஸ்பெஷல் ஏஜென்சி ஃபார் யாருக்காக? ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்காக. தே வில் ஸ்பெஷலி ஃபோக்கஸ் ஆன் ஸ்மால் ஃபார்மர்ஸ். MFAL ஒன்னு பார்த்தோம், அவங்க ஸ்பெஷலா யார் ஃபோக்கஸ் பண்றாங்க? மார்ஜினல் ஃபார்மர்ஸ், இவங்கள, புரியுதுங்களா? மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ், இதோட சேர்ந்து MFAL மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் வந்துருது, புரியுதுங்களா? ஸோ அதனால இவங்க பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ் இதுல, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வீடு கட்டி தராங்கல்ல, ஸோ இதுக்கு வந்து என்ன பேரு, என்ன ஸ்கீம்ல தராங்க இப்போ? என்ன யோஜனா? முன்னாடி இந்திரா ஆவாஸ் யோஜனா இருந்துச்சு, இப்ப என்ன பேர் மாறி இருக்குன்னு பாருங்க. இன்னமும் அதே இதுதானா இல்ல வெறும் ஆவாஸ் யோஜனா தான் தெரியுது? முன்னாடி என்ன வரும்னு கேக்குறேன். இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க படிக்கும்போது படிச்சுட்டு இருந்தோம். இன்னமும் இந்திரா ஆவாஸ் யோஜனாவிலே இருக்கா இல்ல பேர் மாத்திருக்காங்கன்னு பாருங்க. பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனாவா? ஓகே, PM ஆவாஸ் யோஜனா. சோ அதுபடி வீடு கட்டி கொடுக்கறது. நீங்க சொன்னீங்கல்ல டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட்ஸ் டு லேண்ட்லெஸ் லேபர்ஸ், புரியுதுங்களா? யார் யாரெல்லாம் அதிகமா லேண்ட் வச்சிருக்காங்களோ, தேவைக்கு அதிகமா யார் யாரெல்லாம் லேண்ட் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து வாங்கி லேண்ட்லெஸ் பீப்புளுக்கு கொடுக்கணும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட்ஸ் டு லேண்ட்லெஸ் லேபர்ஸ். அதெல்லாம் எந்த பிரின்சிபல் வரும்? இந்த மாதிரி ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட்லாம்
என்ன பிரின்சிபல்மா? டிபிஎஸ்பி, எஸ்பெஷலி சோசியலிஸ்டிக் இதுல ஆக்டிவிட்டீஸ்ல வரும். நோட் பண்ணிட்டீங்களாமா? அட்லீஸ்ட் அன்லைன் தான் பண்ணி வச்சுக்கோங்க. எது கீவேர்டோ அதை அன்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ். கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ்னா இது எதுக்காக தேவை? கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ். ஹைரிங்ன்ற வார்த்தை இதுல என்னத்துக்கு குறிக்குது? ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன், வாடகைக்கு எடுக்கிறேன். சின்ன வயசுல நான் முன்ன சொன்ன நேற்று சொன்னதுதான், சின்ன வயசுல சைக்கிள் வாடகைக்கு எடுத்து ஓட்டியிருப்போம். நீங்க ஓட்டிருக்கீங்களா? அந்த ஜென்ரேஷன்ல இருந்துக்கீங்களா என்னன்னு தெரியல. பட் நாங்கெல்லாம் வந்துட்டு எடுத்து ஓட்டிருக்கோம் வாடகைக்கு. 2 ரூபாய், 1 மணி நேரத்துக்கு 2 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். ஸோ எடுத்துட்டு ஓட்டிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவோம். கீழே எங்கெங்கெல்லாம் விழுமோ விழுந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அதே கான்செப்ட்லேயே ஒரு ஃபார்மர், ஒரு ஸ்மால் ஃபார்மரோ ஒரு மார்ஜினல் ஃபார்மரோ அவரால் வந்து ஒரு டிராக்டர் அஃபோர்ட் பண்ண முடியாது. டிராக்டர் வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாது. கம்பைன் ஹார்வெஸ்டர் வாங்கணும்னு நினைச்சா வாங்க முடியாது. வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா வந்து அவர்கிட்ட இருக்கிறதே ஒரு சின்ன நிலம். வாடகைக்கு வாங்கிட்டு ரிட்டர்ன் பண்றது தான் அங்க வந்து ஆப்டான கரெக்டான சொல்யூஷன். ஸோ அந்த கண்டிஷன்ல அவர் வாடகைக்கு வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட இருந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஸோ அதுக்கு கொண்டு வந்தது தான் இந்த கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ். புரியுதுங்களா? ஸோ ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு, அஃபோர்டபுள் ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு திரும்ப அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஈவன் வந்துட்டு இந்த ஸ்ப்ரேயர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இது கூட இதுல இருக்கும். ஒரு சில இதுல இந்த ஸ்ப்ரேயர் இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் கூட அவைலபிளா இருக்கும். புரியுதுங்களா? ஸ்ப்ரேயர் இல்ல வீட் ரிமூவ் பண்றதுக்கு ஏதாவது அட்வான்ஸ்டா ஏதாவது எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இங்க அவைலபிளா இருக்கும். எடுத்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரெண்ட் மட்டும் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ்னா என்ன கேட்பீங்க, என்ன எழுதுவீங்க? இட் இஸ் a யூனிட். It is a unit comprising a set of farm machinery, implements and equipments meant for hiring. Meant for hiring. So mostly இது யார், எந்த ஃபார்மரை பெனிஃபிட் பண்ணுது? லார்ஜ் ஃபார்மரியா, ஸ்மால் ஃபார்மரியா, இல்ல மார்ஜினல் ஃபார்மரியா? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். புரியுதுங்களா? மோஸ்ட்லி இட் பெனிஃபிட்ஸ் தி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்மால், மார்ஜினல் அண்ட் புவர் ஃபார்மர்ஸ். என்ன ரீசனால அவங்களுக்கு பெனிஃபிட் பண்ணுது? they were not able to purchase it, they were not able to own it அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த கான்செப்ட் படி அந்த இது வந்து எவ்வளவு ரேடியஸ்குள்ளார இருக்கணும்னு சொல்றாங்க? ஒரு கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ் வந்து எவ்வளவு இருக்கணும்னு சொல்றாங்க? 5 to 7 கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லேண்ட் ஹோல்டிங்ஸ். சப்போஸ் இங்க இருக்கு அப்படின்னா, இங்க தான் அந்த ஃபார்மர்ஸோட லேண்ட் இருக்கு அப்படின்னா, அந்த 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வந்துட்டு அந்த கஸ்டம் ஹைரிங் சென்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அதுக்கு மேல போனாங்க அப்படின்னா வந்துட்டு அது மொபிலைஸ் பண்றதுக்குமே அவருக்கு பிரச்சனையா இருக்கும். ஸோ இருக்கிறது எல்லாமே வந்து அந்த 5 to 7 கிலோமீட்டர் ரேடியஸ்லேயே வந்துட்டு அது அவைலபிளா இருக்கணும். இந்த கஸ்டம் ஹைரிங் சென்டர்ல என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் தேவையோ, என்னென்ன மெஷினரிஸ் தேவையோ, இது எல்லாமே அவைலபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பிவைக்யூல கேட்டிருக்காங்க கஸ்டம் ஹைரிங் சென்டர்ஸ்னா என்ன, அது எப்படி வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? பிவைக்யூல இது வந்துரு கொஸ்டின். எக்ஸாக்டா பாருங்க எந்த வருஷம் கேட்டதுன்ட்டு. 2000 இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இல்ல சிவில் சர்வீஸா? ஐஎஃப்எஸ்ல. ஸோ கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் பெருசா நீங்க நினைக்கிற மாதிரி இருக்காது. ஒரு வில்லேஜ்ல இருக்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? இது வந்து கஸ்டம் ஹைரிங் சென்டர் தான். இது இருக்கு பாத்தீங்களா? கஸ்டம் ஹைரிங் சென்டர் சொல்லிட்டு ராஜபேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கு. ஸோ என்னன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ், கண்ட்ரி ப்ளவ், தேசி ப்ளவ்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த இது இருக்கலாம். ஸோ இது என்னது? இது என்ன இம்ப்ளிமெண்ட்? சீட் ட்ரில்லர் அந்த மாதிரி. இதுவா? ஓகே, ப்ளவிங்கும் பண்ணும், அதோட சேர்ந்து சீடும் வந்து சோவிங் பண்ணிட்டே போவோம். இது என்ன இன்ஸ்ட்ருமெண்ட்? எந்த இதுல பார்த்தாலும் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஓகே, மேபி ஏதாவது ஒரு பவர் டில்லரோ? ஃபுல்லா தெரிஞ்சா பவர் டில்லர் மாதிரியும் தெரிஞ்சிருக்கலாம். இந்த சின்னதா பவர் டில்லர் ஸ்மால் ஏரியாஸ் எல்லாம் கொண்டு போவாங்களே, சொல்லுப்பா, இன்ஜினியரிங் தானே நீங்க? ஓகே, பவர் டில்லர் தான் நினைக்கிறேன். இது வந்து டிஸ்க் ஹேரோவா? டிஸ்க் ஹேரோ அந்த மாதிரி.
புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மர் சப்போர்ட் பண்ணிக்கலாம் ரெண்ட்டுக்கு. புரியுதுங்களா? இது எதையுமே வாங்கணும், வாங்கி அவர் வச்சிருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ரெண்ட்டுமே வந்து ஒரு அஃபோர்டபுள் பிரைஸா தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டுக்காக ஃபிக்ஸ் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்காது. புரியுதுங்களா? இந்த கஸ்டம் ஹைரிஸ் சென்டர் வந்துட்டு உங்க ஊர்ல இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு ஒரு ஆப் இருக்கு, மொபைல் ஆப் இருக்கு. எப்பனா அதை யூஸ் பண்ணிருக்கீங்களா ஒரு ஃபார்மரா இருந்து? அதுவும் இருக்கு. இந்த கஸ்டம் ஹைரிங் சென்டருக்குனே ஒரு தனி ஆப், உழவன் ஆப்பும் இருக்கு. இந்த கஸ்டம் ஹைரிங் சென்டருக்குனே தனியா ஒரு ஆப் இருக்கு. உபர் ஃபார் டிராக்டர்ஸ் அதுவும் ஒரு ஆப் தான். ஸோ லாஸ்டா இருக்கிறது இதுல இருக்கிறது வந்து கவர்மெண்ட் என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது. உபர் ஃபார் டிராக்டர்ஸ் அந்த கான்செப்ட் படி என்னது, ஸ்டார்டிங்ல இந்த உபர்னு ஒரு கான்செப்ட் வரும்போது எவ்வளவு பேர் அது ஷாக் ஆனீங்க? இதெல்லாம் சக்சஸ் ஆகுமா தோணுச்சா? அது இதெல்லாம் எங்க போய் சக்சஸ் ஆக போகுது? நம்ம ஒரு இடத்துல வந்து புக் பண்ணுவோம், கேப் வந்து நிக்கும், இது எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஸ்டார்டிங்ல ஜொமேட்டோவே ஸ்டார்டிங்ல வரும்போது அதுவுமே இது எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. பட் தே ஹேவ் given தி வெரி குட் எக்ஸாம்பிள். இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது அது எல்லாமே சக்சஸ் ஆகுமா ஆகாதான்னு தோணிட்டு இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே என்னது, இப்போ உபர் இருக்கு அப்படின்னா அது என்ன வெறும் ஆப்பா இல்ல வேற ஏதாவது, இல்ல ஒரு ஏஜென்சி அப்படியே ஒர்க் பண்றாங்களா பேக்ரவுண்ட்ல? உபர், ஜொமேட்டோலாம் உபர்ன்றது வந்து ரொம்ப பெரிய இதுவா இல்ல என்ன வெறும் ஆப் மட்டுமா? உபர்ன்றது வந்து ஆக்சுவலா வெறும் ஆப் மட்டும்தான். அவங்க வந்துட்டு இவங்க லிங்க் பண்ணி விடுறாங்க, ரெண்டு பேர்த்த லிங்க் பண்ணி விட்டுறாங்க, அவ்வளவுதான். மத்தபடி வந்துட்டு ரொம்ப பெரிய பேக்ரவுண்ட்ல நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு பேக்ரவுண்ட்ல எதுவும் இல்லை. புரியுதுங்களா? இப்போ யார் யாரெல்லாம் உபர் அந்த மாதிரியான இதுல உட்காந்துருக்காங்களோ ஸோ அவங்கள தான் வந்து பவர்ல இது பண்றாங்க, முக்கியமான பொசிஷன்ல இப்போ அவங்க எல்லாம் இருக்காங்க. உபர் ஆப் யார் ரன் பண்ணிருக்காரோ மேபி ஹைவேஸ் ரிலேட்டடான டிபார்ட்மெண்ட்ல அந்த மாதிரி முக்கியமான பொசிஷன்ல டாப் பொசிஷன்ல தூக்கி போட்டாங்க. லேட்டரல் என்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ லேட்டரல் என்ட்ரியில இவங்கெல்லாம் கொண்டு போயிருக்காங்க. உபர் ஃபார் டிராக்டர்ஸ் எப்படி நாம எப்படி மொபைல் ஆப்ல கேப் வேணும்னு புக் பண்ணிக்கிறோம். இப்போ ரேபிடோல என்ன பண்றோம், டூ வீலர் ஏதாவது வேணும் அப்படின்னா புக் பண்ணிக்கிறோம். எங்கன்னா ரேபிடோலாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? ரேபிடோலாம் இது யூஸ் பண்ணாத ஆளுங்களா இல்ல. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டிராக்டர் வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? உங்க லேண்டுக்கு டிராக்டர் வேணும் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மொபைல் ஆப் உங்க மொபைல்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க, உங்க ஊர்ல எங்க இருக்குது, ஒருவேளை உண்மையிலேயே வருதா, நீங்க புக் பண்ணீங்கன்னா வருதா. ஸோ அதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது. ஸோ உபர் ஃபார் டிராக்டர்ஸ்ன்றது யார் பெனிஃபிட் பண்ணுது? மோஸ்ட்லி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். லார்ஜ் ஃபார்மர் தே கேன் பர்ச்சேஸ் தி மெஷினரி டைரக்ட்லி. புரியுதுங்களா? ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரால தான் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த கான்செப்ட் படி எவ்வளவு தூரத்துல இருக்கணும்னு சொல்றாங்க, 5, 20 and 50 கிலோமீட்டர் ஆஃப் தேர் லொகேஷன். The app will show the custom hiring centers. The app will show the custom hiring centers. 5 கிலோமீட்டருக்குள்ளார என்ன இருக்கு, இல்ல அதை விட அதிகமான தூரத்துல என்ன இருக்கு, இல்ல அதை விட இன்னும் தூரத்துல எவ்வளவு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டும். புரியுதுங்களா? ஒருவேளை பக்கத்துல இருக்கு, 5 கிலோமீட்டர் லொகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்டே அதை புக் பண்ணிக்கலாம், ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன் பிரச்சனை இருக்காது. புரியுதுங்களா? அங்கேயும் இல்ல 20 கிலோமீட்டரையும் அவைலபிள் இல்லை அப்படிங்கும் போது லாஸ்டா இருக்கிற அந்த 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல வந்துட்டு 50 கிலோமீட்டர் தூரத்துல வந்துட்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க அதை பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த இதுபடி எத்தனை கஸ்டமைரிங் சென்டர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க? மோர் தென் 38,000. மோர் தென் 38,000 and they rent out more than 2.5 lakh pieces of farm equipment. புரியுதுங்களா? மொத்தமா 2 லட்சம் எக்யூப்மெண்ட், டிஃப்ரெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ரெண்டுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாமே சொன்னதுதான் மத்ததெல்லாம். புரியுதுங்களா? உபர் ஃபார் டிராக்டர்ஸ்னா
இல்ல இப்போ கஸ்டம் ஹையரிங் சென்டர்னா என்ன இந்த இது என்ன அப்படின்னு கேட்கறேன். கஸ்டம் ஹையரிங் சென்டர்னா அந்த ஒரு ஊர்லயும் இருக்குல்ல, ஒரு ஊர்லயும் அந்த பிசிக்கல் லொகேஷன் இருக்குல்ல, அதை வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுல உபர் கான்செப்ட்லேயே சொன்னோம் அப்படின்னா ஒரு ஊர்லயும் அந்த ஆட்டோக்குன்னு ஒரு டீம் ஆட்டோ ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்கும்ல, ஸோ அது வந்துட்டு கஸ்டம் ஹையரிங் சென்டர்னு சொல்றோம். அந்த ஆட்டோ ஸ்டாண்டோ இல்லை டாக்ஸி ஸ்டாண்டோ இருக்கிறது வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டர்னு சொல்றோம். இந்த ஆப் மூலியமா கனெக்ட் ஆகிறத வந்துட்டு சொல்றோம்ல உபர் ஆப், ஸோ அது வந்துட்டு அந்த மாதிரி இது வந்து உபர் ஃபார் டிராக்டர்ஸ் சொல்றோம். புரியுதுங்களா? அந்த பிசிக்கல் லொகேஷனை வந்து நம்ம கஸ்டம் ஹையரிங் சென்டர் அப்படின்னு சொல்றோம். அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற அந்த இது ஆப்புக்கு பேர் வந்துட்டு உபர் ஃபார் டிராக்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா லோகேஸ்வரன்? அது எல்லாத்தையும் இந்த ஆப் மூலியமா கனெக்ட் ஆகுது. சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் மோஸ்ட்லி இதான் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற லாஸ்ட் ஸ்கீமா இருக்கும். புரியுதுங்களா? சப் சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன். ஸோ இந்த ஸ்கீம் படி என்ன பண்ணுவாங்க, நிறைய இது படிப்பீங்க. சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் இங்க பார்த்திருக்கோம். என்ன எழுதணும்? SMAM சொல்லலாம். SMAM. வேற இடத்துல சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் படிச்சிருப்பீங்க. புரியுதுங்களா? சப்மிஷன் ஆன் SMAE, சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன். இந்த சப்மிஷன்ற வார்த்தை நிறைய இடத்துல வரும். புரியுதுங்களா? இங்க வந்து சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சரல் மெக்கனைசேஷன். ஸோ அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷனுக்காக ஒரு மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இது என்ன பர்பஸா இருக்கலாம்? சப்சிடியில ஒரு நீங்க டிராக்டர் வாங்குனீங்க அப்படின்னா நாங்க கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க நாங்க ஒரு 50% அப்ராக்சிமேட்டா இங்க 40 to 50% கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்க வந்து நீங்க ஒரு 4 லட்சத்துல ஒரு டிராக்டர் வாங்குறீங்க அப்படின்னா 40 to 50% நாங்க பேர் பண்ணிக்கிறோம், மீதி நீங்க பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்க டிராக்டர் வாங்குவீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு சில நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் இருக்கு அப்படின்னா 1.25 லேக் வரைக்கும் நீங்க ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா 100% சப்சிடி கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? நீங்க 10 லட்சத்துல எதுவும் வாங்கக்கூடாது. 1.25 லேக்குள்ளார ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா 100% வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. 100% வந்து உங்களுக்கு பெனிஃபிட். அதுவே மற்ற ஸ்டேட்ஸா இருந்துச்சுன்னா எவ்வளவு கொடுக்குறாங்க? 40 to 50% வந்து கவர்மெண்ட் பேர் பண்ணிக்கிறாங்க. So under it, subsidy is provided for the purchase of various agricultural equipments and machineries. Various agricultural equipments and machineries. எவ்வளவு பர்சன்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க? 40 to 50% ஃபார் ஸ்டேட்ஸ் அதர் தென் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ். ஒருவேளை நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸா இருந்துச்சு அப்படின்னா 100% சப்சிடியில கொடுத்துறாங்க. புரியுதுங்களா? மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவு வரைக்கும் போகலாம் 100% சப்சிடியில? 1.25 லேக் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? 1.25 லட்சம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க, 100% சப்சிடி கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மெக்கனைஸ்ட் அக்ரிகல்ச்சரை பாப்புலரைஸ் பண்ணணும், ஃபார்மர்ஸ்க்கு மத்தியில இந்த மெக்கனைசேஷன் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? குறிப்பா வந்து இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம் நீங்க ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணி இருக்கணும் ஆன்சர்ஸ் எப்பயுமே. எம்ஜி நரேகா ஸ்கீம் மூலியமா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துட்டோம். பட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப நிலத்துல வேலைக்கு வாங்க அப்படின்னு சொன்னா யாரும் வர மாட்டாங்க. புரியுதுங்களா? எம்ஜி நரேகா ஸ்கீம் மாதிரி நிறைய 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நம்ம கொடுத்துட்டோம். பட் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் வரமாட்டாங்க. ஸோ அதனால மெக்கனைசேஷன் ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்ற கான்செப்ட் படி இந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. புரியுதுங்களா? இது வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டருக்குன்னே இருக்கக்கூடிய அந்த இது மொபைல் ஆப் CHC ஃபார்ம்ஸ் அப்படின்னு இருக்கும். முன்னாடி பார்த்தது உபர் ஃபார் டிராக்டர்ஸ், அதுவும் கஸ்டம் ஹையரிங் சென்டர் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுது. இது வந்து கஸ்டம் ஹையரிங் சென்டருக்காகவே மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சரே டெவலப் பண்ண ஆப் இது. புரியுதுங்களா? CHC ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, CHC farm machinery which connects farmer with the custom hiring centers in their locality. இதோட எய்ம் என்னவா இருக்கலாம்? அப்ஜெக்டிவ்ஸ் என்னவா இருக்கலாம்? மோஸ்ட்லி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் பெனிஃபிட் ஆகுற மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்து இந்த மெஷின்ஸ் எல்லாமே வந்துட்டு அஃபோர்டபிலிட்டியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ எய்ம்ல என்ன கொடுத்துருக்காங்க? மெக்கனைசேஷன் அமாங் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரோமோட்டிங் கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ் அண்ட் ஹைடெக் ஹப்ஸ் ஃபார் ஹை வேல்யூ மிஷின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஹை வேல்யூ மிஷின்ஸ் என்னென்ன மிஷின்ஸ் இன்க்ளூடட்? ஹைடெக் ஹப்ஸ் ஃபார் ஹை வேல்யூ மிஷின்ஸ். அப்ப ஹை வேல்யூ மிஷின்ஸ்னா என்ன? இதெல்லாம் காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கோ அது எல்லாமே, டிராக்டர் இல்ல கம்பைன் ஹார்வெஸ்டர், வேற என்னமா? பவர் டில்லரும் காஸ்ட்லி தான்.
ஸோ இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹை வேல்யூ மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே அஃபோர்டபுளா போய் சேரணும் ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்றதுக்காக கொண்டு வந்தாங்க இந்த ஸ்கீம். எப்பனா டைம் இருக்கும்போது இந்த சிஹெச்சி ஃபார்ம்ஸ்ன்ற ஆப் ஓபன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல இருக்குதா, உங்க ஊர்ல லொகேஷன்ல வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. புரியுதுங்களா? ஒருவேளை ஃபார்மிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்க அப்படின்னா இந்த சிஹெச்சி ஃபார்ம்ஸ் ஆப்போ இல்ல வந்து உபர் ஃபார் டிராக்டர்ஸ் ஆப்போ வந்துட்டு டவுன்லோட் பண்ணுங்க. புரியுதுங்களா? இன்னும் ஃபியூச்சர்ல வந்து நிறைய பார்ப்போம், நிறைய ஆப்ஸ் பார்ப்போம். ஸோ அதெல்லாம் உண்மையிலேயே இருக்குதா இல்ல வெறும் டெக்ஸ்ட்ல மட்டும் எல்லாம் கவர்மெண்ட் விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. லாஸ்ட் அதை நோட் பண்ணீங்களா? ஏதாவது இதுல ஏதாவது நோட் பண்ணுமா? ஸோ இதில் லாஸ்டா இருக்கிறது வந்துட்டு இந்த டாபிக்ல லாஸ்டா இருக்கிறது என்ன? ட்ரைனிங் மெத்தட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர். ட்ரைனிங் மெத்தட் சூட்டபிள் ஃபார் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர். ஸோ எந்தெந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கலாம் அந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்? இது ஸ்டார்டிங்ல இருந்தே பார்த்தோம். ஃபார்மர்ஸை கிளாஸிஃபை பண்ணணும். அதை கிளாஸிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்பெஷல் ஃபோக்கஸா ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரையோ இல்ல லேண்ட்லெஸ் அக்ரிகல்ச்சர் லேபரையும் வந்துட்டு ஸ்பெஷல் ஃபோக்கஸா வச்சிருக்கோம். புரியுதுங்களா? ஈவன் லார்ஜ் ஃபார்மரை பத்தி எதுவும் பிவிக்கிலுமே கேட்கல, எதுவும் கேட்கவும் வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? ஸோ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு என்னென்ன பெனிஃபிட் ஆகணும் அப்படின்றத ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி நம்ம ட்ரைனிங் கொடுக்கலாம் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மருக்கு? அதான் அந்த ட்ரைனிங்க்கு மெத்தட் சொல்றாங்க. நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் இல்ல ப்ரொடக்ஷன் கம் ட்ரைனிங் அந்த மாதிரி சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் கம் ட்ரைனிங் கேம்ப், ஸ்டடி டூர். நமக்கு ஸ்டடி டூர் கூட்டு போறாங்களா அந்த மாதிரி ஃபார்மசி வந்து டூர் கூட்டு போகலாம். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு குரூப் இது கிரியேட் பண்ணி அவங்களுக்கு மத்தியில் டிஸ்கஸ் பண்ண விடுங்க. புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப் எப்படி எப்படிலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் கேட்கறாங்க. டிஸ்கஷன் குரூப் ஒன்று கிரியேட் பண்ணுங்க. இப்போ அக்ரி ஆப்ஷனுக்கு உங்களுக்கு ஒரு குரூப் இருக்குல்ல. ஸோ ஏதாவது வேணும்னா டிஸ்கஸ் பண்ணிக்கிறீங்களா உங்களுக்குள்ளார? மெட்டீரியல் வந்திருக்கா வரலையா, நீ கிளாஸ் இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் குரூப் கிரியேட் பண்ணுங்க ஃபார்மர்ஸ்க்கு மத்தியில. ஸோ அதுல வந்துட்டு யாராவது ப்ரோக்ரஸிவ் ஃபார்மர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்க இவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணிட்டோம், இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க மூலியமா போகட்டும் அப்படின்றது டிஸ்கஷன் குரூப் வச்சிருக்கிறது. புரியுதுங்களா? டூர் மெத்தட்ல என்ன ஆகுது? ஆல் இந்தியா டூர் நம்ம போயிருக்கோம்ல. ஆல் இந்தியா டூர் நம்ம போயிருக்கீங்களா இல்ல எல்லாம் கோவிட்ல முடிஞ்சிருச்சா? ஆல் இந்தியா டூர் மெமரிஸ் வந்து எப்பயுமே பெஸ்டா இருக்கும். ரொம்ப பெஸ்டா இருக்கும். திரும்ப போய் அந்த இடத்த பார்த்தாலுமே வந்து நம்ம ஆல் இந்தியா டூர்ல விசிட் பண்ணது மட்டும் தான் ஞாபகம் வரும். எத்தனை டைம் நான் ஐஆர்ஏ போனாலுமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஐஆர்ஏ ஆல் இந்தியா டூர்ல கூட்டு போனதான் எனக்கு ஞாபகம் வரும். புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸ் வந்து டூர் கூட்டு போலாம். எங்க கூட்டு போலாம்? தாஜ்மஹாலுக்கு இந்த மாதிரி கூட்டு போலாமா இல்ல எங்க கூட்டு போலாம்? ஃபார்மர்ஸ் டூர் கூட்டு போனோம் அப்படின்னா ஏதாவது வந்து உண்மையிலேயே ஏதாவது ஒரு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, அதிகமான ஈல்டு அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, இல்ல அதிகமா ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட கூட்டு போய் அவங்க ஃபீல்டுக்கு கூட்டு போய் காட்டணும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு ப்ராக்ரஸிவ் ஃபார்மர்ஸ் ஃபீல்டோ, புரியுதுங்களா? ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ல இல்ல ப்ரொடக்டிவிட்டியில யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி கேஸ்ல வந்துட்டு வெர்மி கம்போஸ்ட் இதெல்லாம் இருக்கும். வெர்மி கம்போஸ்ட்க்கு வந்து அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் கூட்டு போய் காட்டணும். புரியுதுங்களா? இப்போ மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸோ மஷ்ரூம் எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்களோ அங்க கூட்டு போய் ஒரு டூர் மாதிரி கூட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ என்னப்பா? ஹனி, செரிகல்ச்சர், எபிகல்ச்சர் இது எல்லாத்தையுமே வந்து கூட்டு போய் ஒரு டூர் மாதிரி கூட்டு போய் காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும், அவங்களுக்கு ப்ராக்டிகலா பெனிஃபிட்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து டூர்ல வச்சு இது பண்றது. அப்படி இல்லைன்னா வேற எப்படி எப்படிலாம் ட்ரைனிங் கொடுக்கலாம் ஃபார்மர்ஸ்க்கு, எஸ்பெஷலி ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மரை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி. புரியுதுங்களா? இதுல வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர் பேசிஸா வச்சு நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். வேற என்ன பண்ணலாம் இதுல? திங்க் பண்ணி ஏதாவது சொல்லுங்க, நோட்ஸ் பார்க்காம. உங்களுக்கு வந்துட்டு யூஜில வந்துட்டு இந்த மாதிரி கோர்ஸ் நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா என்னன்னு தெரியல. வெர்மி கம்போஸ்ட்க்கு வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்குறோம், இல்ல மஷ்ரூம் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கோர்ஸ், சர்டிபிகேட் கோர்ஸ், அதாவது வந்து 6 மாசம் நீங்க அதை அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க நாங்க இருக்கும்போது. இப்போ கொடுக்குறாங்களா அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோர்ஸ்? நீங்க எக்ஸ்ட்ரா இதை 6 மந்த் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சர்டிபிகேட்டோட உங்களுக்கு கொடுப்பாங்க.
அந்த மாதிரிலாம் இல்ல. ஸோ நாங்க இருக்கும்போது இருந்துச்சு. நீங்க வெர்மி கம்போஸ்ட் ட்ரைனிங் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா 6 மாசம் நீங்க அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மஷ்ரூம் கல்டிவேஷன்ல ஏதாவது நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா 6 மாசம் நீங்க ஸ்டூடெண்டா இருக்கும்போதே தேர்ட் இயர்லயோ இல்ல ஃபைனல் இயர்லயோ வந்துட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க ஷார்ட் டேர்ம் கோர்ஸுக்கு. ஸோ அந்த சர்டிஃபிகேட் வந்து கடைசியா முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க. இவங்க வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் இதுல வாங்கியிருக்காங்க, ஸோ இந்த ட்ரைனிங்ல வந்து இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். புரியுதுங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ட்ரைனிங் கேம்ப்னு சொல்லுவாங்க. பார்க்கலாம் ஒன்று என்னென்ன ட்ரைனிங் மெத்தட் இருக்குன்ட்டு. புரியுதுங்களா? இதுல ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர் இருக்கு. இங்க என்ன பண்ணுவாங்க ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர்ல? ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயும் இருக்கும் ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு. என்னது பாப்புலரைஸ் பண்ணுவாங்க? டு டிசிமினேட் த டெக்னாலஜி, இல்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபார்மர்ஸ்க்கு போய் சேர்க்கிற வேலை தான் வந்து இந்த ஃபார்மர்ஸ் ட்ரைனிங் சென்டரோட வேலை. புரியுதுங்களா? டு பாப்புலரைஸ் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி, டு பாப்புலரைஸ் தி லேட்டஸ்ட் டெக்னாலஜி அமாங் கல்டிவேட்டர்ஸ், இல்லனா அமாங் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். புரியுதுங்களாமா? ஸோ நான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்ஸ்ல இதெல்லாம் வருது, லிஸ்ட் அவுட் ஆகுது நான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்ஸ். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ரொடக்ஷன் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் கேம்ப்ஸ் சொல்றாங்க. ப்ரொடக்ஷன் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் கேம்ப்ஸ். இதுக்கு என்ன மீனிங்? ஏன்னா வந்து இது எல்லாமே சேமா இருக்கும். படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கும். நான் இப்பவே சொல்லிடுறேன், படிச்சுட்டு நீங்க டைம் கூட எடுத்துக்கோங்க. இது ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இங்க நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு, நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்கு. இதுல வந்து ப்ரொடக்ஷன் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் கேம்ப்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்ஸா இருக்கும் ரெண்டுக்கும்? ரெண்டுல எது வந்து இன்ஸ்டிடியூஷன்ல வருது, எது வந்து நான் இன்ஸ்டிடியூஷன்ல வருது? நேஷனல் வந்து நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து இன்ஸ்டிடியூஷன்ல போயிடுது, இது வந்து நான் இன்ஸ்டிடியூஷன்ல வருது. புரியுதுங்களா? இது நடக்கிறது எங்க? வில்லேஜ் லெவல்ல எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ். புரியுதுங்களா? வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் வந்து இது பண்றாங்க, இந்த ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ இதை என்ன சொல்லி கொடுப்பாங்க? ப்ரொடக்ஷன் கம் டெமான்ஸ்ட்ரேஷன் ட்ரைனிங் கேம்ப்ஸ்ல என்ன சொல்லி கொடுப்பாங்க? ப்ரொடக்ஷன்ற வார்த்தையை வச்சு என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல என்ன சொல்லி தருவாங்க? ப்ரொடக்ஷன்ற வார்த்தையை வச்சு என்ன சொல்லி தருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னார்ல, அவர் சொன்னதை நான் எதிர்பார்த்தேன். என்ன சொன்னார் அவரு? ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இல்ல பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்றோம்ல, அதை ஸ்பெசிஃபிக்கா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இங்க. புரியுதுங்களா? ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இல்ல பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிஸ் சொல்றோம்ல, சோ அது சம்பந்தமா அதை ஃபோக்கஸ் பண்ணி இங்க ஃபார்மர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இது வந்து நான் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங்ல வருது. இன்ஸ்டிடியூஷனல் நான் இன்ஸ்டிடியூஷனல் எதை பேசிஸா வச்சு சொல்றோம்? இன்ஸ்டிடியூஷனல் எப்ப சொல்றோம்? என்னப்பா? ஏதாவது ஒரு ஐசிஆர் இன்ஸ்டிடியூட்டோ இல்ல கேவிகேஓ ஏதோ இன்வால்வ் ஆகுது இல்ல, சோ அப்ப வந்து இன்ஸ்டிடியூஷனல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப்னு செகண்டா இருக்கு, ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப். சோ இந்த இதுல என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் இந்த ஃபார்மர்ஸ் டிஸ்கஷன் குரூப்ல? ப்ரோக்ரசிவ் ஃபார்மர்ஸ் வந்து இன்னொரு ஃபார்மருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுவாரு. டிஸ்கஷன் குரூப் கன்சிஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம் உமன், கன்சிஸ்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்ம் உமன். They exchange their views, they exchange their views among themselves. இங்க வந்துட்டு ஒரு ஃபார்மர் இன்னொரு ஃபார்மர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறான். நான் அந்த கிராப்பை போட்டேன்ப்பா, இந்த மாதிரி இவங்க சொன்னாங்கன்னு கேட்டேன்ப்பா, நல்லா பல மடங்கு அதிக லாபம் எடுத்தேன்பா அப்படின்னு ஒரு ஃபார்மர் இன்னொரு ஃபார்மரோட சொல்றாங்கல்ல. பாசிட்டிவாவும் சொல்லலாம், நெகட்டிவாவும் சொல்லலாம். புரியுதுங்களா? நான் இந்த கிராப் போட்டேன், கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு கூட அவங்க ஷேர் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ அதுதான் வந்து டிஸ்கஷன் குரூப் அப்படின்னு சொல்லி ஒன்னு கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்படி வந்துட்டு டெலிகிராம்ல ஒரு குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இது ஃபார்மர்ஸ்க்கு கிரியேட் பண்றது டிஸ்கஷன் குரூப் அப்படின்றது. சோ அது மூலியமா ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா இன்னும் நல்லா எஃபெக்டிவா இருக்கும்.
நம்ம அதாவது வந்து நம்ம பிஹெச்டி வரைக்கும் படிச்சுட்டு இல்ல ஏஓ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்க சொல்றதை விட இந்த டிஸ்கஷன் குரூப்ல ஸ்ப்ரெட் ஆகுதுல ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இருக்கு எப்பயுமே. இப்போ இதுல ஒரு ஃபார்மர் இன்னொரு ஃபார்மரை கன்வின்ஸ் பண்றாருல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு நல்ல எஃபெக்ட் இருக்கும் அதுக்கு. இந்த டைம் அந்த கொஸ்டின் போட்டிருந்தேன்ல, அதை நீங்க பாருங்க. என்னென்ன எது எந்தெந்த பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒரு ஸ்டூடெண்ட் தான் அதை பண்ணி கொடுத்தாங்க. நீங்க பண்ணுங்க என்ன எப்படி, ஏன்னா வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா பயாஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? அதை பண்ணவங்க பேர் வேணா கூட சொல்றேன் நீங்க கேட்டீங்கன்னா. ஸோ அவங்க தான் பண்ணாங்க. ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் தான் பண்ணாங்க. ஜூன் பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் பண்ணாங்க. எது உண்மையிலேயே இருக்கு நோட்ஸ்ல, எந்தெந்த நோட்ஸ்ல எது வந்து நோட்ஸ்ல இல்ல. ஒருவேளை நான் பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் அந்த ஒரு வார்த்தை இருந்தா கூட என் நோட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கிளைம் பண்ணுவேன். புரியுதுங்களா? ஒரு சென்டர் ஒரு சின்னதா ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா கூட நான் அது என் நோட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுவேன். ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு கொடுத்து ஸ்டூடெண்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பண்ணணும். புரியுதுங்களா? நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அந்த பிரைஸ் இன்ஸ்டபிலிட்டி வந்துட்டு நிறைய இன்ஸ்டியூட் கிளைம் பண்ற மாதிரி நான் பார்த்தேன். என்னோட நோட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்குலாம் உண்மையிலேயே அந்த கொஸ்டின் ஒழுங்கா புரியல அப்படின்னு அர்த்தம். பிரைஸ் இன்ஸ்டபிலிட்டியோட டைப்ஸ் என்ன, எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. அது என்னோட நோட்ஸ்லையும் கவர் ஆகல, இந்தியாவில் எந்த நோட்ஸ்லையும் கவர் ஆயிருக்காது. அந்த பிரைஸ் இன்ஸ்டபிலிட்டியோட டைப்ஸ் என்ன அப்படின்றது வந்து எந்த நோட்ஸ்லையும் கவர் ஆயிருக்காது. இங்க இருந்துச்சுன்னா உண்மையிலே கவர் ஆயிருச்சா எடுத்துட்டு வாங்க. புரியுதுங்களா? ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதுலயும் பிரைஸ் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு, அதுலயும் பிரைஸ் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு. ஓகே, இந்த நோட்ஸ் படிச்சா போதும் போல அப்படின்ற ஒரு ஃபீல் கிடைச்சிரும். புரியுதுங்களா? என்னோட நோட்ஸ்லயும் நான் கொடுத்துருக்கேன், பிரைஸ் பிளக்சுவேஷன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? ஆனா அவங்க கேட்டுக்கிறது எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க, என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எந்த நோட்ஸ்லயும் கவரா இருக்காது. தயவு செஞ்சு எங்க ஜென்ரேஷன்ல நாங்க அப்படி இருந்தோம், நீங்க அந்த மாதிரி இருக்காதீங்க. புரியுதுங்களா? ஒரு வார்த்தை இருக்கு, இந்த வார்த்தை இப்போ விஷன்ல இப்போ ஏதோ ஒரு இதுல கொடுக்குறாங்க அப்படின்னா எங்களோட டெஸ்ட் சீரிஸ்ல அப்படியே வருது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தை அதுல இருக்கும், அவ்வளவுதான். புரியுதுங்களா? சோ அதுக்காக வந்துட்டு எக்ஸாக்டா ஓகே இது அப்படியே இருக்கு போல அப்படின்ற மாதிரி நீங்க அதை பிலீவ் பண்ணாதீங்க. புரியுதுங்களா? அந்த கான்செப்டுக்காக தான் வந்து நான் இது ஸ்டூடெண்டே பண்ணட்டும். இப்போ நெக்ஸ்ட் இயர் வந்துச்சு அப்படின்னா உங்கள ஒருத்தன்ட்ட கொடுத்து அந்த சின்சியரா டெடிகேட்டடா யாராவது இருந்தீங்க அப்படின்னா கொடுத்து இதை நீங்க பாருங்க, எது எது இது உண்மையிலே சப்ஜெக்ட்ல வந்திருக்கு, எது எது வெளிய இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் தான் கொடுத்து பண்ணுவேன் அதை. புரியுதுங்களா? அந்த அனோரபிக் ரெஸ்பிரேஷன்லாம் வந்துருந்துச்சு. புரியுதுங்களா? அனோரபிக் ரெஸ்பிரேஷன், ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரெஸ்பிரேஷன் அது வந்துருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு அந்த அயான்ஸ் எப்படி பேசிவ் அப்சார்ப்ஷன் எப்படி பண்ணும், பேசிவ் அப்சார்ப்ஷன் எப்படி பண்ணும் அதுவும் வந்துருந்துச்சு. நிறைய கொஸ்டின் வந்து ரெப்பிட்டேட்டிவ் இல்ல, நிறைய கொஸ்டின் வந்து பிவிக்யூல இருந்துலாம் வரல. அதாவது லாஸ்ட் 5 இயர்ல அட்லீஸ்ட் இல்ல. அந்த என்சைமோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, என்சைம்ஸ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த ஃபர்ஸ்ட் பிசியாலஜில ஃபர்ஸ்ட் 3 டாபிக்லாம் அப்படியே வரிசையா ஒரு கொஸ்டினா வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ செகண்டா இருக்கிறது என்ன, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங். புரியுதுங்களா? இங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஒரு முக்கியமான ரோல் வருது இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஃபார் ஃபார்மர்ஸ் கொடுக்குறாங்க. செகண்டா இருக்கிறது ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் ஃபார் ஃபார்ம் உமன் கொடுக்குறாங்க. ஏன் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? மேல இருக்கிறதும் ஃபார்மர்ஸ் தான், கீழே இருக்கிறது ஃபார்மர்ஸ் தான். என்ன வித்தியாசம்? இவங்களுக்கு தனியா கோர்ஸ் எதுக்கு, இவங்களுக்கு தனியா கோர்ஸ் எதுக்கு? ஆக்சுவலா மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சுட்டு எக்ஸ்டென்ஷன் மட்டும் படிச்சுட்டு எப்பயுமே புலம்புறாங்க, சார் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு சார், ஒரே மாதிரியே இருக்கு சார் அப்படின்ட்டு. உண்மையிலே படிக்கும் போதே நீங்க தெளிவா இதுக்கும் இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு தெளிவா படிச்சுக்கோங்க. நீங்க புக்ஸ்லயோ இல்ல ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸ்லயோ படிக்கும் போது எல்லாமே சேமா இருக்க மாதிரி தான் இருக்கும். எதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் தனியா கொடுக்கணும், ஃபார்மர்ஸ்க்கு தனியா, ஃபார்ம் உமனுக்கு தனியா எதுக்கு கொடுக்கணும்? ட்ரெடிஷனலாவே ஃபார்ம் உமன் வந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். புரியுதுங்களா? ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து லைட் ஒர்க் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒர்க் பண்றது வந்து லைட் ஒர்க்னு சொல்ல முடியாது. பட் ஆனா எதுக்கெல்லாம் ஃபோக்கஸ் அதிகமா தேவையோ, எதுக்கெல்லாம் பொறுமை அதிகமா தேவையோ, இல்ல எதெல்லாம் மங்களகரமா நினைக்கிறாங்களோ, ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் உமனுக்கு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ ஃபார்ம் உமன் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க. சோவிங் பண்ணுவாங்க, அப்புறம் டிரான்ஸ்பிளான்டிங் ஏதாவது பண்ணணும்னா அது ஃபார்ம் உமன் தான் மோஸ்ட்லி பண்ணுவாங்க. அப்புறம் வீடிங் பண்ணுவாங்க, ஹார்வெஸ்டிங்கும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? வின்னோவிங் இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ எதுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுமை வேணுமோ அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. புரியுதுங்களா? சோ இவங்க பண்றது என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி மேல் லேபர்ஸ் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஜெனரலா எல்லாரும் சேர்ந்தது. மேல் லேபர்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஒர்க் பண்ணுவாங்க?
பன் ஃபார்மேஷன், ரிஜஸ் அண்ட் ஃபரோஸ் இது பண்றது, ப்ளவிங் பண்றது, இரிகேஷன் பண்றது, இதெல்லாம் வந்துட்டு மேல் ஒர்க்கர் பண்ணாங்கன்னா பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த காரணத்தினால ஒரு இது வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஃபார் ஆல் ஃபார்மர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு கேஸ்ல வந்து ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் ஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் ஃபார்ம் உமன். புரியுதுங்களா? ஸ்பெஷலி ஃபோக்கஸிங் ஆன் ஃபார்ம் உமன். ஏதோ ஒரு ஸ்கில் டெவலப் பண்றாங்க அப்படின்னா, ஸோ மஷ்ரூம் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது, ஸோ இந்த ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு லேடிக்கு கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பம் வந்துட்டு ரொம்ப நல்லா வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய. மஷ்ரூம் ட்ரைனிங் கொடுக்குறோம், இல்லை வேற ஏதாவது ஒரு என்னது செரிகல்ச்சர் என்ன சில்க் வார்ம் ரியர் பண்ணுவாங்களே, ஸோ அதுல ஏதாவது ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ அந்த லேடிக்கு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஃபார்ம் உமனுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படின்னா அந்த குடும்பமே நிறைய பெனிஃபிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதுங்களா? எக்கனாமிக்கலா அந்த குடும்பமே நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால தான் இவங்களுக்கு தனியா கோர்ஸ், இவங்களுக்கு தனியா கோர்ஸ். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து these course are developed to acquaint farmers with the modern scientific technique of farming. மாடர்ன் சயின்டிபிக் டெக்னிக் ஆஃப் ஃபார்மிங். மேபி எவ்வளவு நாள்ன்றது அந்த கோர்ஸ் யார் ப்ரொவைட் பண்றாங்களோ அப்படின்றத பொறுத்து மாறும். இங்க வந்து 1 or 2 days கொடுத்துருக்காங்க. மேபி அதுக்கு அதிகமா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நிறைய இடத்துல வந்துட்டு நீங்க வந்து இந்த அட்டன் பண்ணுங்க, போர்டிங் சார்ஜஸ் நாங்களே எடுத்துக்கிறோம், இல்ல உங்களுக்கு மந்த்லி வந்து ஃபெலோஷிப் மாதிரி கொடுக்குறோம், ஸ்டைஃபன் மாதிரி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ அதுக்காக வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு. புரியுதுங்களா? அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களே வந்து பேங்க்ல வந்து லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. புரியுதுங்களா? லோனும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலியமா நீங்க அந்த ஸ்டார்ட் அப் மாதிரி ஏதாவது இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஃபார்ம் உமனுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க? ஸ்டோரேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், ஹை யீல்டிங் வெரைட்டல் கிரைன்ஸ், மெத்தட் ஆஃப் குக்கிங், நியூட்ரிட்டிவ் பிரின்சிபல்ஸ், ஃபுட் ப்ராசஸிங் எல்லாம் பண்ணுவாங்கல்ல, ஸோ அந்த ட்ரைனிங்லாம் வந்துட்டு ஃபார்ம் உமனுக்கு கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஃபுட் ப்ராசஸிங்ல என்னென்ன பண்றாங்களோ ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் உமனுக்கு கொடுக்குறாங்க. எப்படி குக் பண்ணணும், இல்லை எப்படி ப்ராசஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்துட்டு ஃபார்ம் உமனுக்கு ட்ரைனிங்காக கொடுக்குறாங்க. இது மூணாவது இருக்கிறது வந்து நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க? இது இன்ஸ்டிடியூஷனலா நான் இன்ஸ்டிடியூஷனலா? இன்ஸ்டிடியூஷனல். நம்பர் 1 வந்து இது வந்து இன்ஸ்டிடியூஷனல். ஸோ இங்க என்ன பண்ணுவாங்க? மெயினா நீங்க என்ன எழுத வேண்டியது ஸ்பெஷலைஸ் பண்ணி என்ன எழுதணும் அப்படின்னா, ப்ரொடக்ஷன் எப்படி அதிகப்படுத்துறது. புரியுதுங்களா? ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்லுவோம்ல, ப்ரொடக்ஷன் பர் ஏக்கர், இது எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா அது நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன்ல வந்துடும். புரியுதுங்களா? இங்க யார் இன்வால்வ் ஆகுவா? சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட். சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட். மேபி ஒரு இன்செக்ட் இப்ப காட்டன் இருக்கு அப்படின்னா போல்வாமோட இதை அது ஒரு என்டமாலஜிஸ்ட் சொல்லுவோம். அங்க காட்டன் என்டமாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் கேவிகேல எஸ்எம்எஸ் இருக்கா கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்எம்எஸ் ஒருத்தர் இருப்பாங்க கேவிகேல, கிருஷி விக்யான் கேந்திரால சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எந்த சப்ஜெக்ட்ல ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க? ஏதோ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் அவங்க ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. அக்ரானமில எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இல்ல வந்து பேத்தாலஜில எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க அப்படின்னா பேத்தாலஜிஸ்ட் சொல்லுவோம். என்டமாலஜில எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க அப்படின்னா என்டமாலஜிஸ்ட் சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு என்டமாலஜிஸ்ட் வந்துட்டு காட்டன்ல போல்வாம கண்ட்ரோல் பண்றதுனால எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது, புரியுதுங்களா? இந்த ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டீச் பண்றாங்கல்ல, ஸோ அதெல்லாம் என்ன எதுல வருது? நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன்ல வருது. National demonstration are conducted in each district with emphasis on multiple cropping, including high yielding varieties. High yielding varieties. ஸோ இதை டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கனெக்ட் பண்றாங்க. முன்னாடி பார்த்தது எங்க பார்த்தோம்? வில்லேஜ் லெவல். முன்னாடி பார்த்தது வில்லேஜ் லெவல்ல பார்த்தோம். இது வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நேஷனல் டெமான்ஸ்ட்ரேஷன். கேவிகேவோட ஆக்டிவிட்டிஸ் யாருன்னா சொல்லுவீங்களா? கேவிகே என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது? ஓகே, கேவிகே பார்க்கும்போது பார்ப்போம். விடுங்க.
இது ஸ்டடி டூர்ப்பா. ஸ்டடி டூர்லாம் ஸோ மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லும் எல்லா ஃபார்மரும் அசம்பிள் ஆகுறது கிருஷி விக்யான் மேலா. கிருஷி விக்யான் மேலான்னு சொல்லிட்டு மார்ச் மந்த்ல ஐஆர்எல் நடக்கும். வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கும் மார்ச் மந்த்ல. மோஸ்ட்லி இந்த மேலாவுக்கு வந்துட்டு பிரைம் மினிஸ்டர், கண்டிப்பா பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. ஒருவேளை வர முடியாத சுச்சுவேஷன்ல அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் வருவாங்க. புரியுதுங்களா? கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் நான் பார்த்திருக்கேன். பிரைம் மினிஸ்டர் வந்ததும் பார்த்திருக்கேன். அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அவங்க வராத சுச்சுவேஷன்ல 99% பிரைம் மினிஸ்டர் வந்துருவாங்க. ஏதோ ஒரு காரணத்தால ஃபாரின்ல இருக்காங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் அனுப்புவாங்க. கூடவே அவங்க கூடயும் வருவாங்க, பிஎம் கூடயும் வருவாங்க. ஸோ இது எங்க நடக்குது? ஐஆர்எல்ல நியூ டெல்லியில் நடக்குது. எல்லா ஃபார்மஸையும் இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா ஃபார்மஸையும் வந்து இங்க கூட்டு வருவாங்க. புரியுதுங்களா? எதுக்கு கூட்டு வராங்க? ஸோ அங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்கும். ஒரு இதுவே வந்துட்டு ஸ்டால் மாதிரி போட்டு அந்தந்த இதுலயும் என்னென்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி, புரியுதுங்களா? ஐசிஆர் இன்ஸ்டியூட் எல்லாமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஐசிஆர் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, ஒரு ஸ்டால் மாதிரி போட்டுப்பாங்க. இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஹார்டிகல்ச்சர் என்ன லேட்டஸ்ட் டெக்னாலஜி, லேட்டஸ்ட் வெரைட்டி என்ன, மேங்கோல லேட்டஸ்ட் என்ன வெரைட்டி ரிலீஸ் பண்ணிருக்கோம், அதோட சீட்ஸ் வாங்கிக்கணுமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா? அங்கேயே நிறைய டிஸ்பிளேவும் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஒரு அந்த டிஸ்பிளே பண்ற மாதிரி ராசி சீட்ஸ் நான் அந்த மாதிரி பாத்துருங்க. ராசி சீட்ஸ் வந்துட்டு அந்த போல்ஸ் இருக்குல்ல, காட்டன் போல்ஸ் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு பிளான்ட்ல நிறைய போல்ஸ் இருக்க மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணி நான் பார்த்திருக்கேன். புரியுதுங்களா? ஸோ ஏதாவது ஒரு இதுல ஏதாவது ஒரு பிரீடு, இது மட்டும் இல்ல அக்ரிகல்ச்சர்ல அதே மாதிரி அனிமல் ஹஸ்பண்டரிலையும் வந்துட்டு ஏதாவது ஒரு பாப்புலர் பிரீடு ஏதாவது டெவலப் பண்ணிருக்காங்க, கவுல வந்துட்டு அதிகமா மில்க் ஈல்டு தரக்கூடிய ஒரு பிரீடை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து இங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த இது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். ஒரு எக்ஸிபிஷன் நீங்க ஏதாவது மைண்ட்ல இதுக்கு முன்னாடி போயிருப்பீங்களே, ஸோ அதை விட பிரம்மாண்டமா நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஃபார்மர்ஸ் கூட்டு போய் எக்ஸ்போஷர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லதா இல்ல எந்த அளவுக்கு நல்லதா இருக்கும்? என்னென்ன அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருக்கோ, புரியுதுங்களா, எல்லாமே பிரைவேட் கம்பெனிஸ், பப்ளிக் செக்டார்ஸ், ஐசிஆர் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாருமே இந்த இடத்துல அசம்பிள் ஆயிருப்பாங்க. புரியுதுங்களா? இந்த ட்ரோன் எல்லாம் வச்சுக்கிட்டு எப்பயும் சும்மா காமிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ட்ரோனை வச்சுட்டு அந்த கம்பெனிஸ் எல்லாம் இருக்குல்ல, கம்பெனிஸ் எல்லாம் அதை வச்சுட்டு பறக்க விட்டுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல எல்லாருமே பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ லாஸ்டா இருக்கிறது வந்து ட்ரைனிங் கோர்சஸ் ஃபார் தி கன்வீனர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் குரூப். ட்ரைனிங் கோர்சஸ் ஃபார் தி கன்வீனர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் குரூப். இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இந்த இடத்துல கன்வீனர்ஸ் அப்படின்றதுக்கு வார்த்தை என்ன அப்படின்னு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு புரியும். கன்வீனர்ஸ்ன்றதுக்கு வார்த்தை அந்த இதுக்கு அர்த்தம் என்ன? கன்வீனர்னா ஒன் ஹூ கன்வீன்ஸ் த மீட்டிங். மீட்டிங்க்கு எல்லாம் வாங்கன்னு ஒருத்தர் கூப்பிடுவார்ல, ஸோ அவர் தான் கன்வீனர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? மேபி அந்த ஊர்ல வந்து அவர் செல்வாக்கான ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல ஒரு அக்ரிகல்ச்சர் ஆபீசரா கூட இருக்கலாம். புரியுதுங்களா? மீட்டிங்க்கு எல்லாத்தையும் வாங்கன்னு ஒரு லீடரா ஒருத்தர் கூப்பிடுவார்ல, ஸோ அவர் தான் கன்வீனர்னு சொல்லுவோம். ஒன் ஹூ கன்வீன்ஸ் த மீட்டிங். ஸோ அவங்களை கூப்பிட்டு எதுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்? டெக்னாலஜி டைரக்டா ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்கறது ஒரு விதம். இன்னொன்று வந்து கன்வீனர்ஸ் ஆஃப் த மீட்டிங் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணி திரும்ப இந்த கன்வீனர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்க குரூப்புக்கு கொண்டு போயிட்டு இவங்களுக்கு கீழே ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா, 100 மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த கன்வீனர் ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் வாங்கிப்பாரு. வாங்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனை இந்த 100 பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பாரு. புரியுதுங்களா? அதான் வந்து ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் தி கன்வீனர்ஸ் ஆஃப் டிஸ்கஷன் குரூப். புரியுதுங்களா? கன்வீனர்ஸ் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு அப்படின்னா இதுக்கு என்ன, இந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு எழுதலாம். The training was for 3 days. ஸோ இந்த இதுல வந்து ஏதாவது பெஸ்ட் குரூப் இருக்கு, ஏதாவது நல்ல குரூப் ஏதாவது ரன் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தனியா முன்னாடி பார்த்தோம்னா ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், அந்த மாதிரி இவங்களுக்கும் கோர்சஸ் இருக்கு. அப்படி கோர்ஸ் இல்லைனா கூட ஃபோன் இருக்குல்ல, அந்த ஃபோன் மூலியமா கூட அந்த கன்வீனியன்ஸ்க்கு அந்த இன்ஃபர்மேஷனை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஒன்னும் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் கொடுக்கலாம், இல்லைனா வந்துட்டு இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேடியோ ப்ராட்காஸ்ட் மூலியமா கூட கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷனை கன்வீனர்ஸ்க்கு எப்படி போய் சேர்க்கறது அப்படின்றது.
இதெல்லாம் எக்ஸாக்டா எழுதணும்னு அவசியம் கிடையாது. உங்க மைண்ட்ல என்ன தோணுதோ, எப்படி புரிஞ்சிருக்கோ அதை நீங்க எழுதுங்க. புரிஞ்சுதுங்களாமா? என்னென்ன ட்ரைனிங் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்க்கு. பார்க்கலாங்களா அடுத்தது?